ஹை டியர், டுடே நம்ம ஜூனி பகதர் ஒன் செட் பார்க்க போகிற டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். அண்ட் நீங்கள் கண்ணு முடிக்கவங்க நான் ஸ்டடி சொல்ல போகிறேன். க்ளோஸ் யோர் ஐஸ். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ், அதெல்லாம் கிடையாது. அந்த பெரிய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு குட்டியோண்ட ஆஃபீஸ், ஓகேவா? இப்போது அந்த குட்டியோண்ட ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து ஒரு சத்தம், டே அறிவு கிட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆள் நம்ஜூனை போட்டு செம்மதியாக திட்டிகிட்டு இருக்கா. அவரும் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு, இவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டுவான், நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனமாக வேலை கண்டுபிடிச்சாலும் கடை சொல்லிட்டே இருக்கான், தனியாக நம்ம ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு மண்டக்குள்ளே ஓடி இருக்குது இவருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தா அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் இவருக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள் சார், எனக்கு உங்கள் வேலை வேணாம், உங்கள் சம்பளமும் வேணாம். நான் தனியாக ஆஃபீஸ் ஆரம்பித்து நான் எப்படி தனியாக உங்களோட பெரிய கம்பெனி கட்டி காட்டுறேன். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸா? அங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் நான் கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு விடுவிடுன்னு கிளம்பி வந்துட்டாரு. ஸோ எப்பயும் அமைதியாக இருக்கிற பையன் இன்றைக்கி சட்டுன்னு இப்படி பேசவும் அவருக்கே ஷாக் அந்த ஓனருக்கே. ஸோ அவரும் வந்துட்டு, எப்பா நம்ஜுனா அப்படின்னு கூப்பிட இவர் திரும்பி பார்த்துட்டு, காலிலே விழுந்தாலும் உங்கள் ஆஃபீஸ் பக்கம் இனிமேல் என் காலை எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்பாரா. டேய் பேக் எடுத்துட்டு காலை வைக்கிறேன் கையை வைக்கிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேக் இருக்கும். ஸோ தூக்கி பொத்துன்னு வெளியே போட இவரும் வந்துட்டு சாணியை பிடிச்சான், பேக் தூக்கி வெளில போடுறான் பாரு, கையில் கூட கொடுக்காம, மேனஸ் தெரியல, இன்டீசன்ட் பெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனுமே திட்டிக்கிட்டே வெளியே வருவார். ஸோ வெளியே வந்து அந்த பேக் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பேக்குள்ளே இருக்கிற சில புக்கு டாக்குமெண்ட் அந்த மாதிரி பேப்பரில் இருக்க எல்லாம் சதுரி போச்சு. அவருக்கு கடுப்பாயிடுச்சு, இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாரு. அப்படி பொறுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இந்த பேம்ப்ளெட் எல்லாம் இருக்கும்ல, வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா பேம்ப்ளெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்டு பறந்து வந்து அப்படியே அவரோட கைக்கு வர, அது என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. ஸோ ஏதோ வேக்கண்ட் இருக்கும் போல். கடவுள் இருக்காண்டா பார்த்தியா, இங்கே விட்டு நான் வேலை விட்டு முழுசாக கூட இன்னும் போகலை, அதுக்குள்ளே எனக்கு அடுத்த வேலை கிடச்சிருச்சு, கடவுளே யூ ஆர் கிரேட்பா அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதும் அப்படியே அவரோட அம்மா பார்த்துட்டு, என்னப்பா நம்ஜுனா இன்றைக்கி என்ன சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு கேட்க, மா இனிமேல் நாங்கள் வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏண்டா போசுக்குன்னு வேலைக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ரொம்ப பேசுகிறான், எனக்கு பிடிக்கல, அதான் திட்டி விட்டு வந்துட்டம்மா அப்படிங்கிறாரு. டேய் நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்போ திட்டி விட்டுட்டு வரதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கவும், மா எனக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்க போகுது, ஆல்ரெடி வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசிட்டேன், நாளைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டா கன்ஃபார்ம் வேலை கிடச்சிரும், நான் நிம்மதியாக வேலை செய்வேன் அப்படிங்கிறாரு. என்னமோப்பா, ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் இதை விட வேண்டியது தானே, இப்போ அதுவும் கிடைக்கலான்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, வாய் வைக்காத ஊத்த வாய், எப்போ பார்த்தாலும் ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, நல்லதே வாயில் வராதா, இதுக்கு தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு போகிறாரு. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா வேலையும் கன்ஃபார்மாக கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி ஒரு 10 மணி, இப்போ 10 மணியா, சரிங்க ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் போயிடுங்க, உங்களுக்கு அங்கே தான் வேலை அப்படிங்க. ஹெட் ஆஃபீஸில் வேலையா, அட்ரஸ் சார் அப்படின்னு கேட்க, இப்போ அவங்க கொடுக்குற அட்ரஸை பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ஜூன் வேலை பண்ணிட்டு இருந்தாருல்ல அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் கூட ஒரு பெரிய கம்பெனி இருக்குமே, அங்கே தான், அதுதான் ஹெட் ஆஃபீஸ் போல். அவ்வளோ பெரிய கம்பெனிலையா இப்போ எனக்கு வேலை? பரவாயில்ல, அவன் என்னை எப்படி பண்ணான், அவனை பேசிக்கிறேன், வேலைக்கு போய் சேர்ந்துட்டு பெரிய பெரிய போஸ்ட்லாம் வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தான் வந்துட்டு சேர்ந்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் இவர் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. நேராக உள்ளே போகும்போது அந்த பழைய பாஸ் வந்துட்டு, டேய் சரி கோச்சுக்கு வேணாம், வந்துட்டேன், உள்ளவா, தடை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கூப்பிட, இவர் என்ன பண்ணுறாருனா கழுத்தில் இருக்கிற ஐடி கார்டு எடுத்து, நல்லா பாருங்கள், நான் ஒன்றும் உங்களோட வேலைக்காரல, நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கேருந்து போயிடுறாரு. இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவனுக்கு அப்புறம் வேலை கிடச்சதுன்னு அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ஜூனும் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு, நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க டெஸ்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவரும் போயிட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு, என்ன கேஸ் கொடுக்க போகிறாங்க, ஏன்னா அவர் டிடெக்டிவ் வேலைக்கு தானே போயிருக்காரு, ஸோ என்ன கேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்க, கரெக்டாக நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் எந்திரிக்க,
உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் என்ன கேஸ் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்க, அதுவா அது இந்த சிலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ பாரம்பரிய சிலைகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கடத்திட்டு போயிருக்காங்க, திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீப்பாக வந்துட்டு விசாரணை பண்ணணும். அதனால நீங்கள் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சிலை கடத்தல் கேஸா, ஒரு வேளை இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமா ஓவர் நைட்டில் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பண்ணுறேன் சார், என்னால் முடியும் அப்படிங்கிறாரு. குட் குட் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி எதையோ ஒரு பேப்பர், அதுக்கப்புறமா ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்க, என்ன சார் இது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ஜன் இப்படி கேட்கவும், ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவானா அவன், அதாவது பாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ஜனோட பாஸ் அவனும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ஜூன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்று வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு. என்ன சார் கிரெடிட் கார்டெலாம் அப்படின்னு கேட்க, இந்த கேஸ் அப்போது உங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்குல்ல, ஸோ டெபிட் கார்டு மாதிரி, ஸோ அந்த மாதிரி பணம் கொஞ்சம் போட்டு ஒரு டெபிட் கார்டும் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்க, செலவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுக்குறாங்க. சரி இது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இது அட்ரஸ், நீங்கள் இந்த ஊரில் தான் தங்க வேண்டியிருக்கும், ஸோ நீங்கள் இங்கே தான் தங்கி இந்த சிலை கடத்தல் இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் விசாரிக்கணும், ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற சிலையை தான் காணோம் அப்படின்னு சொல்ல, ஓ நம்ம வெளியூரெல்லாம் போய் வேலை பார்க்க போகிறோமா, த்ரில்லாக தான் இருக்குது. என்ன ஒரு கொலை கேஸு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், சரி ஃபஸ்ட்டு கேஸ் இப்படி தான் கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் வாங்கிட்டு கிளம்புறாரு. ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் வந்துட்டு ஒரு பட்டிக்காடு, பயங்கர வில்லேஜ். ஸோ வில்லேஜுன்னு தான் பேர், ஆனால் அங்கே கோவில்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. என்னடா அது செம்ம பட்டிக்காடு, ஆனால் கோயில் மட்டும் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, இம்மா பெரிய கோயில் இருந்தால் திருடிட்டு போனானுங்க பாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம்ல, அதை வந்துட்டு யார் மூலமாக கேட்குறது, நமக்கு எங்கள் ஊரில் யாராவது தெரிஞ்சுக்க வேணுமே, யாரையாவது பிடிக்கலாமான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது ஊருக்குள்ளே ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாவம் அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ அது கிராமம் தானே, இந்த மாதிரி டாக்ஸி அப்புறம் பைக் டாக்ஸி எல்லாம் கிடைக்காது. இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. அது வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோவில், பெரிய கோவில் கிடையாது, அந்த பிள்ளையார் இந்த ஆலமரத்து பக்கத்தில் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் திட்டு மாதிரி கட்டிக்கிறாங்க. அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வெத்தலையை நல்லா போட்டு மென்னுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வெத்தலை போட்டு மென்னுக்கிட்டு இருக்க இவரும் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் இருக்குது, கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். அப்போ நீங்களும் நிறைய வெத்தலைலாம் போட்டுருந்தங்காட்டிக்கு அந்த எச்சி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து துப்பலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி துப்ப போக இந்த பக்கம் அவரும் வந்துட்டு நீங்கள் ஒன்றே தான் உட்காந்துக்கிறீங்க, உங்களே விட்டுட்டா அவ்வளோதான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஓடி வரலான்னு வரும்போது கால் தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. எப்படின்னா குப்பர் அடிச்சு விழுந்துடுறாரு. ஸோ அவரும் கரெக்டாக அந்த இடத்துல விழ நீங்களும் எச்சி துப்ப அவரோட முதுகுலேயே வந்துட்டு எச்சி துப்பிடுவீங்க. ஓகேவா, ஸோ நல்லா வெத்தலை போட்டு மென்னா அவரோட முதுகுலேயே துப்பிட உங்களுக்கே ஷாக்கு, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. ஸோ நம்ஜனுக்கு எது ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் எந்திரிச்சிட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டுட்டு இப்படி பார்க்குறாரு, அந்த வெத்தலை போட்டு துப்புன மாதிரி இருக்குதுல்ல, அதை பார்த்ததும் ஷிட் வாட் இஸ் திஸ் அப்படிங்க. நீங்கள் யோயோயோ மன்னிச்சுக்கையா, நீயா நான் அஜித்துப்படத்தில் வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தலையெழுத்து பாரு, ஏமா இப்படி தான் கண்ட இடத்துல வச்சு துப்புவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. ஹலோ கண்ட இடமெல்லாம் கிடையாது, நான் ஓரமாக தான் துப்புனேன், நீ தான் நடுவில் வந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவீங்களா, சரி விடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஹெல்ப்பா அப்படிங்கிறீங்க, ஆமாம் அப்படிம்பாரா, இங்கே வா இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறீங்க அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்த. அவரும் வந்து சுற்றி முற்றி பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக இல்லை, நீட்டாக இல்லை, குப்பையாக கிடக்குது. ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கவும், வா வா உட்காரு, ஹெல்ப் வேணுமில்ல, ஹெல்ப் பண்ணுறவா உட்காரு அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அவரும் வேறு வழியில் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவார். ஸோ அவர் வந்து உட்கார்ந்ததும் நீங்கள் அவர் மூஞ்சி கிட்ட போயிட்டு அப்புறம் என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்க வாயில் இருந்த அந்த எச்சி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அவர் மூஞ்சிலேயே தெறிக்குது நல்லா. அவரும் வந்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச கையை வச்சு துடைக்கிறாரு. ஸோ துடைச்சிட்டு திரும்ப அது வந்துன்னு சொல்லும்போது சல் சல் அப்படிம்பீங்களா, உடனே திரும்ப மெத்தலெல்லாம் போட்டு மென்னுட்டுருக்குறீங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு அவர் மூஞ்சிலேயே தெளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் தொடச்சிக்கிறாரு. உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. சொல்லியா, சீக்கிரம் சொல்லு, என்ன எழுப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. அது இந்த ஊரில் சிலை கடத்திட்டாங்கல்ல, அந்த கேஸை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறாரு. டடக்டிவா அப்படின்னு சொல்லி கேட்க, இது டடா அப்படிங்கிறாரு. அதாயா சொன்னையே டடக்டிவ் அப்படிங்கிறீங்க. ஓஹோ, டிடெக்டிவ் தான் இவ இந்த லட்சத்தில் சொல்கிறாளா அப்படின்னு நினச்சிட்டு அதான் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கால் தூக்கி அப்படியே மேலே வச்சு அப்படியே கையை அந்த கால் மேலே வச்சுக்கிட்டு, ஆமாம் டெடக்டிவ்க்கு என்ன என்கிட்ட எழுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு இந்த ஊர் புதுசு, ஸோ இங்கே நான் நிறையா இடத்துக்கு போயிட்டு பார்க்கணும், செக் பண்ணணும், அதாவது நிறையா விசாரிக்கணும்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அதுக்கு எனக்கு முதல்ல இடம் தெரியாது. ஸோ எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாரு. இதே பணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயை பழக்க அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா உங்கள் வாயில் மென்னுக்கிட்டு இருந்த ஒரு உருண்டை அந்த வெத்தலை இருக்குல்ல, ஸோ அது போய் அவர் மூஞ்சிலேயே அடிச்சிடும். ஸோ அப்படியே அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த ஊரில் இப்படி தான் இருப்பாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு அவரும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு. உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அவ்வளோ அழுக வருது, கோவம் ஒரு பக்கம் வருது. ஆனால் வெளியே எம்டி ஃபேஸாக வச்சு உட்காந்துருக்க. நீங்களும் எப்படி தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நான் இங்கே இருக்க வரைக்கும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல, ஸோ உங்களுக்கு மாத சம்பளம் மாதிரி வேணால் கொடுக்குறேன் அப்படிங்கவும், ஒரு மாதத்துக்கு இருப்பியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அவ்வளோ நாள் ஆகுமான்னு தெரியாது, ஒரு வாரம் தான் இருப்பேன், அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிடுவேன், ஏன்னா நான் ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படிம்பாரா. பார்த்தாலே தெரியுது நல்லா சாட்டை போட்ட மாதிரி தான் இருக்கிற அப்படிங்க. இது அப்படிம்பாரு. பாட்டு சாட்டமாக இருக்கிறேன்னு சொல்ல வந்தையா அப்படிம்பீங்களா. இது ஒன்று தான் குறைச்சல அப்படின்னு நினச்சிட்டு, சரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணுறேன், உனக்கு பண்ணாமல் வேற அவனுக்கு பண்ணுறதான் ஹெல்ப்பு தானே, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜூர் சரி ஓகே, இப்போ நான் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியுமா, இங்கே நிறையா கோவில் இருக்குது, எங்கேருந்து காணாமல் போச்சுன்னு தெரில, எந்த கோயில் சிலையை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அட அதுவா, நம்ம மாரியாத்தா கோயில் அப்படிங்கிறீங்க. மாரியாத்தா கோயிலா அப்படிம்பாரா. அதான் மாரியாத்தா கோயிலில் தான் சிலையை காணோம் அப்படிங்கிறீங்க. ஓ சரி கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கவும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு வழியாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவரால் முடியல, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நடக்க முடியல, ஏதாவது வண்டிக்கு இது வந்தால் போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்பி, யோ வண்டியில் போகணுமா, ஏன்னா உங்கள் அப்பா நான் வண்டி வாங்கி விட்ருக்குறான் போகிறதுக்கு, இங்கெல்லாம் நடந்தான் போகணும், அப்படி இல்லைனா அதான் தெருமுனையில் ஒரு சைக்கிள் கடை இருக்குது பார்த்தியா, அந்த சைக்கிள் கடையில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். வண்டி வேணுமா, வண்டி பேசாமல் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் என்ன ஒரு நேரம் நல்லா பேசுகிறா, ஒரு நேரம் இப்படி கத்துறா, எப்படி அவள் கூட நான் குப்பை கொட்ட போகிறேன்னு தெரில, ஒரு வாரம் கிடையாது 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து போயிருந்தா சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, யோ இதான் பார்த்துக்க, இதான் அந்த மாரியாத்தா கோயில், இங்கே இருக்கிற சிலையெல்லாம் தான் தூக்கிட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி சீக்கிரம் எங்கள் ஊருக்கே கொண்டு வந்து வெய்யு, எந்த ஊருக்கு தூக்கிட்டு போனானுங்கன்னு தெரியல அப்படிங்க. அது கண்டிப்பாக வேறு நாட்டுக்கு கடத்திருப்பாங்க, ஊருக்குள்ளெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. என்னாச்சு, நாடாக தூக்கிட்டு போயிடுவாங்களா, யோ அப்போது எல்லா நாட்டிலையும் மாரியாத்தா கோயில் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஆமாம் இருக்கும், உங்கள் மாரியாத்தா மேலே ரொம்ப பாசம் ரொம்ப பக்தி தூக்கிட்டு போயிருப்பாங்க, அதனால் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஊரெல்லாம் தண்டோரை அடிச்சிடுறீங்க. அவர் ஜஸ்ட்டு தங்கத்துக்கு ஒரு வீடு தான் கேட்டிருப்பாரு, எங்காவது வீடு கிடைக்குமான்னு. அப்போ நீங்கள் என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, நான் உனக்கு அங்கேயே பார்த்து கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு, பார்த்துக்குங்க, இது யார் தெரியுமா, வெளியூர்லேருந்து வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்ன ஆடி வயனு, யார் அது, என்ன உன் அத்தை பையனா அப்படின்னு கேட்க,
என்றாத்துக்கு ஏது இப்போ ஏற்பட்ட பையன் அவன் இருக்கிறான் அழுக்கு பிடிச்ச மூஞ்சி அப்படிங்கிறீங்க. ஸோ நம்ஜுனும் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுருக்க. அப்போ நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்குங்க, இது யார் தெரியுமா, ஆமாம் யோ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க நம்ஜுன் அப்படின்பாரு. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் கேட்டிங்களா, இந்த பையன் வெளியூர்லேருந்து வந்திருக்காப்புல. எதுக்கு தெரியுமா, நம்ம மாரியாத்தா கோயில் சிலையெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்கள்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியூர்லேருந்து பெரிய கம்பெனிக்காரங்க அனுப்பி வச்சுருக்காங்களாமா. அதனால நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். என்ன எல்லோரும் உதவி பண்ணுவீங்கள்ல அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஊர் கோயிலை கண்டுபிடிச்சி அதாவது நம்ம சிலையை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுனா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நம்ஜுனுக்கு ஒரு விதத்தில் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்லப்பா, ஏதோ எல்லா ஜனங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ எங்கே தங்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. சரி நீங்கள்லாம் வாங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், நான் தான் மெயின் ஹெல்ப்பரு, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறீங்க. ஸோ எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் யோ வாயா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்துட்டு சாவி வேணும்ல. ஸோ அந்த வீட்டுக்காரங்கிட்ட சாவி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பாரு, இந்த வீடு இருக்குது பார்த்தியா, இந்த வீட்டுக்காரன் 4 தெரு தள்ளி இருக்கிறான், அங்கே போய் தான் சாவி வாங்கிட்டு வரணும். ஒத்தையாக போகிறதுக்கு சலுப்பாக இருக்குது, வரையா என் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வரேன், ஆனால் ஏதாவது சைக்கிளுக்கு இது வாடகைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதானே பார்த்தேன், நல்லா நோகாமல் வளர்ந்த உடம்பு, அதுக்கு தான் எதுக்குமே வளைய மாட்டேங்குது. 4 தெரு விபத்திக்கால தான் இருக்குது, இதை தள்ளி போகிறதுக்கு உனக்கு சைக்கிள் வேணுமா, விட்டா ஃப்ளைட்டுக்காக போகல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அடிப்பாவி, ஏற்கனவே ஒரு தெருவுன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் தள்ளி தான் கூப்பிட்டு வந்திருக்கா, இதில் 4 தெருவுனா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. இல்லை திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு, இல்லை சைக்கிள் இருந்துச்சுன்னா உங்களே வச்சு ஓட்டிகிட்டு போயிடுவேன்ல, அப்புறம் உங்களுக்கு கால் வலிக்காதுல்ல அப்படிங்கிறாரா. ஆமாம்ல, யாருமே இப்படி எனக்கு அக்கறையாக பேசுனதில்ல தெரியுமா, எனக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும்னு. சரி உனக்கு என்ன சைக்கிள் தானே, நான் போய் வாங்கிட்டு வந்து தரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் கடைக்கார அண்ணங்கிட்ட போயிட்டு நோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்ன வயனே, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, சைக்கிள் வாடகைக்கு வேணும் கூடு அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு சைக்கிளை உருட்டவே தெரியாது, நீ எங்கே ஓட்ட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ, ஓட்டுறதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இது சைக்கிள் ஓட்டுறதுக்கு டிரைவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஆள் இருக்குது, நீ சைக்கிளை மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல அவங்க சாவி கொடுக்குறாங்க. ஸோ சாவி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் நம்ஜுன் கிட்டே கொடுத்து இந்தா பொடி அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ அவரும் போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வருவார். பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிளில் பின்னாடி அந்த உட்கார்ற மாதிரி கிடையாது. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா யாரும் சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்ற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க போல். ஸோ எல்லா சைக்கிளும் இப்படி தான் இருக்குது, கம்பி மட்டும் தான் இருக்குது. நம்ஜுனுக்கு அது தெரியாது. ஸோ நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னதும் நீங்கள் டக்குன்னு அவரோட முன்னாடி போய் ஒரு கையை எடுத்து விட்டுட்டு அந்த கம்பிக்கும் அவருக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அவர் பார்க்குறீங்க. ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. அவரே ஒரு நிமிஷம் மெய் மறந்து அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ நம்ஜுனுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே தெரியல, ஜஸ்ட் உங்களோட கண்ணு மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அழகாக மை போட்டிருக்கிறீங்க. ஸோ கண் வந்துட்டு அந்த வெள்ளையாக இருக்கும்ல, ஸோ அதனால கிளியர் ஒயிட்டாக இருக்குது. அண்ட் அந்த கருப்பாக இருக்கும்ல அந்த கருவிழி, அது வந்துட்டு அவ்வளோ நல்ல டார்க் கருப்பாக இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு கண்ணு மை, அதுக்கப்புறம் அழகாக நெத்திக்கு போட்டு அந்த ஐப்ரோலாம் வந்துட்டு ஐப்ரோவே எடுக்காமல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் அந்த ஐலாஷ்லாம் வந்துட்டு ஒட்ட இல்லை, அப்படி நேச்சுரலாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க, நீங்களும் அவரே தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு நீங்கள் டக்குன்னு அப்படின்னு சொல்லி கத்துவீங்க பாருங்கள். திரும்ப அந்த வாயில் போட்டு வெத்தலை வச்சு அவர் மூஞ்சிலே தெளிக்குது. ஸோ அவரும் அப்படி தொடச்சிக்கிட்டு சொல்லு அப்படிங்கிறாரா. என்ன பார்த்துட்ருக்க, ரோட்டை பார்த்து ஓட்டு போகலாம். ஆமாம் ஓட்ட தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்லாவே ஓட்டுவேன் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் வந்துட்டு அப்படியே சைக்கிளை இது பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காருவீங்கன்னு நினச்சா முன்னாடியே தான் நின்றுருக்குறீங்க. என்னால் நகர்த்த முடியல, பின்னாடி உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது நல்லா இருக்குதே, பின்னாடி எங்கே போய் உட்கார்றதா, டயர் மேலே தான் உட்காரணும் அப்படிங்கிறீங்க. டயர் மேலேயான்ட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி அந்த உட்கார இது இல்லை. இப்போ எப்படி உன்னை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க,
தள்ளிக்கோ, நான் தான் இந்த கம்மி மேலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அந்த சைக்கிளை ஒரு இடத்துல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஜம்ப் பண்ணி அது மேலே உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட்டோட சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. அவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபீலிங்காக, உங்களுக்கும் அது ஒரு விதத்தில் ஃபீலிங்காக, அப்படியே தான் 2 பேரும் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாவி வாங்குறதுக்கு ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பீங்கள்ல, ஒரு வீடு, அந்த வீட்டுக்காரங்களோட வீடு வந்துடுது. இங்கே தான் நிறுத்து 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 அப்படிம்பீங்க. ஸோ அவரும் வண்டியை நிறுத்த, அதாவது சைக்கிள் நிறுத்த, இப்போது நீங்கள் இறங்கி ஓடி போயிட்டு கொடுக்குடுன்னு இந்த அக்கா லட்சுமி அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவங்களும் வெளியே வர, என்னாடி என்ன என் வீட்டு பக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உன் வீட்டுக்கு ஒருத்தங்க வாடகை கேட்டு வந்திருக்காங்க, வாடகைக்கு விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நானும் யாராவது கேட்க மாட்டாங்களான்ட்டு இருந்தேன். ஆமாம் ஆள் எப்படி, எந்த ஊருக்காரங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க, எக்கோ ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் தான் இருப்பாங்க, அதாவது யோ எத்தனை நாள் யார் பண்ணி அப்படின்னு கேட்க, அது வேலை முடிய வரைக்கும் எனக்கு முடியும்னு தெரியல அப்படிங்கிறாரு. கேட்டுட்டியா, அவங்க வேலை ஒரு மாதத்துக்குள்ளே முடியலாம், இல்லை ஒரு வாரத்தில் கூட முடியலாம், ஆனால் உனக்கு காசு கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீ கேட்குற காசு தான்க்கா, வெளியூர் பார்ட்டி நல்லா பல்காக தான் கொடுப்பாங்க, அதனால் ரேட்டு கொஞ்சம் எச்சாவே சொல்லு, கொடுத்துருவான். ஆளை பார்த்தா தெரியுதுல்ல வாட்ட சாட்டமா அப்படிங்கிறீங்க காதுக்குள்ளே போயிட்டு. ஆமாடி, எங்கேருந்து பிடிச்ச இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே பிடிச்சேன், நான் பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருந்தேன், அவனாக தான் வந்து பேசுனான் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாமளும் சும்மா தானே கிடக்கிற காலத்தை அப்படியே உதவி பண்ணிட்டு போகலாமேன்ட்டு ஒட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. எப்படி பணங்கன்னு ஏதாவது தருவானா உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா காசு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறான், அதனால தான். சரி நம்மளுக்கு காசு ஆச்சுல்ல, சரி ரொம்ப நேரம் இப்படியே பேசிகிட்டு இருந்தா சந்தேகம் வந்துடும், நீ கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லு, அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து நின்றுக்கா. எப்பா உங்கள் பேர் என்ன அப்படின்னு அந்த அக்கா கேட்குது. நம்ஜுன் அப்படின்னு சொல்லுவார். சரிப்பா தம்பி, இந்தா வீட்டு சாவி. வாடகை பார்த்தீங்கன்னா இங்கே மாத வாடகையெல்லாம் கிடையாது, வார வாடகை தான் அப்படிங்கிறாங்க. வார வாடகையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க, ஆமாப்பா நீ இத்தனை, அதாவது நீ இங்கேயே இருக்கிற மாதிரி தான் உன்ட்ட மாதம் வாடகை வாங்கலாம், நீ எப்போ போவேன்னு தெரியாதுல்ல, அதனால நீ இருக்க வரைக்கும் வாரம் எனக்கு வாடகை கொடுத்துடணும், ஒரு வாரத்துக்கு வாடகை 1800 அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு 1800 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கணக்கு போட்டால் கூட 4000, அப்படி எப்படி பார்த்தாலும் 3000 சில்லற வந்துடுதுல்ல. என்னடா அது, அந்த கூரை வீட்டுக்கு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன தம்பி பார்க்குற, பிடிக்கலன்னா பரவாயில்ல சாவி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவி பிடுங்க வர. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன், வர கொடுத்துட்றேன் வாடகை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த செலவுக்கெல்லாம் தான் கம்பெனி காசு கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரிக்கா லட்சுமி அக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பக்கம் திரும்பி நம்ஜனோட சைக்கிளில் போய் ஏறிக்கா. அடியே ஒயின்னு அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னாக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வாயேன் அப்படிங்கிறாங்க. யோ இரியா என்னன்னு கேட்டு வந்துடுறேன், சைக்கிள் திருப்பி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. ஸோ இவரும் சைக்கிளை திருப்பி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் அந்த அக்கா அவங்கள கூப்பிட்டு, ஏய் பையன் நல்லா வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறான், நல்லா உனக்கு ஏற்ற ஆள் தான், ஒன்ற அழகுக்கு இந்த சீமையிலேயே ஆள் இல்லை, பார்த்தியா பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறான், அப்படியே பிடிச்சிக்கோடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உசுப்பேத்தி விட, நெசமாவா அப்படிங்கிறீங்க. ஆண்டி நெசந்தான், அவன் பார்த்தியா நீயும் அவனும் ஒன்றா இருந்தால் அப்படி பொருந்தது பொருத்தம், எப்படியாவது பிடிச்சிக்கோ, நீயும் அப்பா அத்தா இல்லாத பிள்ளை, நீயும் என்ன பண்ணுவ இந்த கூரை வீட்டில், அவன் நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, கல்யாணம் கட்டிக்கிட்டு அவன் கூடயே போயிடு அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீ வேறு இப்படி சொல்லிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் அவனை கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி, வெளியூர் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிராமத்து பிள்ளைங்க கூட செட் ஆகாதுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேறு வழி இல்லை, நீ எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி, அதுக்கு தான் சொல்கிறேன், உன்னோட அக்காவாக நினச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் லட்சுமி அக்கா நீ சொல்கிறதும் சரிதான், இங்கே நான் எத்தனை நாளைக்கு யாருமே இல்லாத ஒண்டிக்கட்டையாக நான் அதையாக உட்காந்துருக்கிறது, நீ சொல்கிற மாதிரி பேசாமல் நான் இதையே பண்ணுறேன். சரி முதல்ல அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டை காட்டுறேன்,
நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போகலாம் வாயான்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ நம்ஜனும் அப்படியே உங்களை சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், வழக்கம் போல தான் கிராமத்து பக்கம்னா. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா சுற்றியும் தென்னை மரம், ஒரு சைடு தென்னந்தோப்பு, இந்த பக்கம் அதாவது ரைட் சைடில் பார்த்தா தென்னந்தோப்பு, லெஃப்ட் சைடில் பார்த்தா வாழைத்தோப்பு, பச்சை பசேன்னு இருக்குது எல்லாமே. அவ்வளோ அழகா நீங்கள் அப்படியே அதுக்கு சென்டரில் தார் ரோடெல்லாம் கிடையாது, மண் ரோடு தான். அதில் நீங்களும் நம்ஜுன்னு அப்படியே சைக்கிளில் போக நீங்கள் முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ அவர் பின்னாடி அந்த சீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்ருப்பாரு. எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் ஜாலியாக போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு நான் அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது. ஏதோ 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரியெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மனசை மிதிக்கவே முடியல. சாமி பார்க்கறது தான் இப்படி இருக்கிறா, என்னது இப்போ வெயிட்டை வச்சு நம்மளால ஓட்டவே முடியல. ஐயோ சாமி, இங்கேருந்து வீடு போய் சேர்த்துக்குள்ள எப்படி 10-15 கிலோ குறைஞ்சிரும் போலையே, எக்ஸசைஸே பண்ண தேவையில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்ததுமே, யோ என்னையா கரெக்டாக வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டேன், என் வீடு அவ்வளோ ஞாபகமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இந்த வழியாக தானே போனோம், அதனால் ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அதானே எங்கே கொஞ்சமாவது ரொமான்டிக்காக பேசுகிறான பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி இந்தா போயிட்டு வீட்டு தர அப்படிங்கிறீங்க. நீயே தர அப்படிங்கிறாரு. என்ற ஆளுக்கு கொஞ்சம் ரொமான்டிக் இருக்குதான் போல், என்னையே திறக்க சொல்கிறான் வீட்டை. சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கதவை திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்ததும் வாயா உள்ள, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு செப்பலோடு வருவார். நின்று அங்கேயே நின்று அப்படின்னு சொல்லுவீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்படி செருப்பு காலோடு வீட்டுக்குள்ளே வருவியா, குடி இருக்கிற வீடு செருப்பு காலுக்கோட வருவியா, கழட்டி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு செப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு உள்ளே வராரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறான். எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான், நல்லா பெத்த பாட்டி தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ நம்ஜன் உள்ளே போயிருப்பாரு, பின்னாடி நீங்களும் போயிட்டு பார்த்துக்கியா இதான் நீ இருக்க போகிற வீடு, எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கூரை வீடு, பெரிய பெரிய ரூம் அந்த மாதிரி கொஞ்சம் அகலம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்திரிச்சு கரெக்டாக நின்னா அவரோட ஹைட்டுக்கு தான் இருக்குது. உட்காந்து பார்த்து கால் நீட்டினா அவரோட ஹைட்டுக்கு தான் இருக்கும் போல். எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதுக்கு அவ்வளோ பணமா வாடகையான்னு கேட்குறாரு. என்ன நீ இப்படி சொல்லிட்டா, எங்கள் ஊர்லேயே இவங்க வீடு ரொம்ப ராசியான வீடு தெரியுமா, இங்கே வந்தவங்க எல்லாருமே நிறைய பணக்காசு சம்பாரிச்சிட்டு தான் போவாங்க அப்படிங்கிறீங்க. சரி இங்கே ஹோட்டல் கடையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் உடனே அவர்கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி உரசிக்கிட்டு, நான் இருக்கிறதில்ல உனக்கு எனக்கு ஹோட்டல் கடை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எதுக்கு இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் திரும்ப இன்னொரு வாரம் உரசிக்கிட்டு, அதுக்கு ஸ்கை ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ உங்களோட ஷோல்டர் கொண்டு போய்ட்டு அவரோட ஷோல்டர்கிட்ட இப்படி ஒரு மாதிரி உரசிக்கிட்டு, அது நான் தான் இருக்கிறதுல உனக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறதுக்கு, உனக்கு எதுக்கு ஹோட்டல் கடை, எங்கள் ஊர்லெலாம் ஹோட்டல் கடை கிடையாது அப்படிங்கிறீங்க. அதை நீ தூரமாக நின்னே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாரு. என்னப்பா நான் சும்மா பக்கத்தில் வந்து சொன்னால் என்னவா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பார்த்து பேச, அவருக்கு தான் அந்த கண்ணை பார்த்தா எது தோணாதே, அதாவது மற்ற எல்லாம் பிளாங்க் ஆயிருமே. அவரும் அப்படியே கண்ணை பார்த்து பேசவும் நீங்கள் இப்படி கேட்குறதுக்கு சொல்லலாம் அப்படிம்பாரு. நீங்களும் வாயில் அப்படியே ஒரு விரல் வச்சு கடிச்சிட்டு, சரி நான் உனக்கு சோறு வடித்து வைக்கிறேன், நீ தண்ணிக்கு இது ஊற்றிட்டு வா அப்படிங்கிறீங்க. தண்ணி ஊற்றிட்டுனா எங்கே தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறாரு. பின்னாடி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் பின்னாடி போய் பார்க்குறாரு. பார்த்தா தண்ணி வந்துட்டு ஒரு சின்ன அந்த மண் தாலின்னு சொல்லுவாங்க, ஏதோ சிமெண்ட் தாலி, அந்த மாடுக்கெல்லாம் வைப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி மனுஷங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, தொட்டி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது தண்ணி. இவர் பார்க்குறாரு, இப்போ இதை எடுத்து எங்கே ஊற்றுறது, தண்ணி வேறு ஊற்றிட்டு வான்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் மொண்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ செடி மாதிரி இருக்குது. செடி இருக்கா, ஏதோ செடிக்கு தான் ஊற்ற சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை தண்ணியும் மொண்டு அந்த செடிக்கு ஊற்றிட சலக்குன்னு சத்தம் உங்களுக்கு. என்ற ஆள் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறான், எப்படி இருப்பான்னு தெரியலையே, எட்டி பார்க்கலாமா, தப்பில்லை பார்க்கலாம், பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளைங்க பார்க்கக்கூடாது,
ஆம்பளை பசங்களை பொம்பளை பிள்ளைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் திருட்டுத்தனமா அப்படியே அந்த தாவணியில் எடுத்து சொருகிட்டு வாயில் இந்த வெத்தலை வேற ஒரு பக்கம் அதை அப்படியே ஒரு மாதிரி வச்சு துப்பிட்டு அப்படியே மெதுவாக அந்த பக்கம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஷாக் உங்களுக்கு. யோ அப்படின்னு சொல்லி கத்த அவர் விருக்குன்னு பயந்துட்டு டப்பாவி தூக்கியில் போட்டுருவாரு. என்ன அப்படின்னு கேட்க, யோ 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 பைத்தியமா நீ என்னையா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தானே தண்ணி ஊற்றுன்னு சொன்ன, அதை ஊற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அட கடவுளே, யோ தண்ணி ஊற்றுன்னு சொன்னால் உனக்கு ஊற்றிக்கையா அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஊற்றிக்கணுமா புரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் குளிச்சுக்க சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவருக்கு அது அப்படி புரியலல்ல. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுன்னு சொன்னோம், எதுவும் செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவான்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. நீங்களும் என்னயா இத்தனை தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இடுப்பில் வரைக்கும் ஒரு கை வச்சுக்கிட்டு. அப்போ அவரும் நான் எங்கே வேஸ்ட் பண்ணேன், அங்கே பாரு அந்த செடிக்கு தான் ஊற்றிருக்கேன், அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் அப்படியே சாஞ்சு பார்க்குறீங்க அந்த செடியை. ஸோ சாஞ்சு பார்த்தா அது அந்த பூடுன்னு சொல்லுவாங்கள்ல, வேஸ்ட்டு, அதாவது தேவையில்லாமல் முளைக்கும்ல அது. யோ அது பிடுங்க எறிய வேண்டிய செடியா, அதுக்கு ஏன் நீ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்குற? என்னத்த பட்டணத்தில் பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ, இப்படி மக்கு சாம்பிராணியாக வந்து நிற்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அவருக்கும் வந்துருச்சு. ஹலோ என்ன நீ தெளிவாக சொல்லலை, அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், அதுக்குன்னு மக்குன்னு சொல்லுவியான்னு கோவிச்சுக்கிறாரு. உடனே உனக்கு ஐயோ நான் வேற ஓவராக பேசிட்டேனே, ஐயோ இவன் கோவிச்சிட்டேன் வானான்ட்ட என்ன பண்ணுறதுன்ட்டு, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உன்கிட்ட நான் அப்படியெல்லாம் பேசக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ட போய் இருக்கிட்டு அவர் ஷர்ட்டு பட்டன்னு பிடிச்சிக்கிட்டே கேட்க அப்படிங்கிறாரு. சொல்லு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படி கண்ணை பார்த்து பேசுகிறப்ப அவரால் எதுவுமே சொல்ல முடியறதில்ல. அவரும் அது அது சரி நீ விடு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்பாரா. எல்லா தண்ணியும் எடுத்து மொண்டு கீழே ஊற்றிட்டா நீ எங்கேருந்து குளிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அப்போ இங்கே தண்ணி வராதா அப்படின்னு கேட்குறாரு. அட அதை பற்றி உனக்கு எனக்கு கவலை, நான் என்னத்துக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ துணிமணியெல்லாம் கழட்டு அந்த ஓரமாக வையே, நான் போய்ட்டு தண்ணி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடம் இருக்குது. ஸோ அதை தூக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அவரும் பார்க்குறாரு, துணிமணி கழட்டி வைக்கிற இவ தண்ணி கொண்டு வராளா, இவ பேச்சே சரியில்லையே, என்ன திட்டின்னு கிட்ட வந்து பேசுகிறா, தொட்டு தொட்டு பேசுகிறா, உரிமையிலலாம் கேட்குறா, வந்து ஒரு நாள் தான் ஆகுது. நம்சுனா வேலை முக்கியம்டா, வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுருப்பார். அப்போ நீங்களும் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே என்னென்னா அவர் அப்படி சட்டையெல்லாம் கட்டிட்டு நிற்பார், முத்துக்கு தேய்ச்சி விடலான்னெல்லாம் ஆசை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி நின்றுருக்காரு. யோ என்ன நீ அப்படியே நின்றுருக்கிற மாதன்னு, சீக்கிரம் சட்டையை கட்டிட்டு குளி அப்படிம்பீங்களா. இல்லை நீ தண்ணி கொடுத்துட்டு போ நான் குளிச்சுக்க வரேன் அப்படிங்கிறாரு. ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது நான் குளிக்கணும், நீங்கள் என்ன எப்படி குளிக்கிறது அப்படின்னு கேட்பாரா. இல்லை உனக்கு முதுகு தேய்ச்சி விட்றதுக்கு அப்படிவீங்க. எனக்கே கையெட்டும் நானே தேய்ச்சிக்கிறேன், நிற்க கிளம்புனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டை சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் வெக்கத்தை பாரு ஆம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கணத்தில் ஒரு இடி வேறு இடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. ஸோ நம்ஜூனும் என்னடா பொண்ணுவா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறா, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது போல், நமக்கு என்ன முதல்ல நம்ம வந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஜூனும் குளிச்சுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க, அதாவது அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். ஸோ போயிட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அதாவது சமைக்கிற பொருள் எல்லாமே. அவரும் குளிச்சுட்டு கரெக்டாக அந்த சத்தம் தண்ணி சத்தம் கேட்கல, அது நின்னதுக்கு அப்புறமா உடனே ஒரு துண்டை தூக்கிட்டு ஓடுறீங்க பாருங்கள். அவரும் வந்துட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார், மறந்துட்டு ஐயோ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே எல்லாம் உள்ளே இருக்கே அப்படின்னு நினச்சிட்ருக்க. நீங்கள் ஏன் இந்தா துண்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவீங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. யா நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதான் துண்டு துவட்டத்துக்கு கொடுக்கலான்னு வந்தேன், வரக்கூடாதா அப்படிங்கிறீங்க. முதல்ல அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி கத்துவாரா. வெக்கத்தை பாரு ஆம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து அந்த பக்கம் போய் நின்றுக்கிறீங்க. இதில் உங்களுக்கு வெக்கம் வேறு, நகத்தை போட்டு அப்படியே கடிச்சிட்ருக்க. அவரும் அப்படியே அந்த துண்டெல்லாம் துவட்டிட்டு அந்த துண்டை அப்படியே போத்திட்டு வராரு. வந்ததுக்கப்புறமா பார்த்தா நீங்கள் எதுக்கு அப்படி நின்றுருக்க, நீனும் போலியா அப்படிங்கிறாரு. யோ என்ன விரட்டிட்டே இருக்கா, உனக்கு இந்த ஊர்லேயே நான் தான் எழுப்புற தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா. என்ன எழுப்புற அப்படின்னு கேட்பாரு. எழுப்புறல எழுப்புற உதவியாள் அப்படிங்கிறீங்க. ஹெல்ப்பரா அப்படிம்பாரா.
அதான் அதான் அதே தான். சரி சரி, உனக்கு நான் சோறு வடிச்சு தட்டா, பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ பசிக்குது தான், நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அட, நான் என்னத்துக்கு இருக்குனாமா நீ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, நீ வந்து கம்முன்னு உட்காந்து உன்ற வேலை இருந்தால் பாரு. அதே ஏதோ கம்ப்யூட்டர் போட்டி வச்சுருந்தீல கம்ப்யூட்ரு, அதெல்லாம் நீ பாரு, நான் உனக்கு சோறு வடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வடிச்சு தராளா? என்னது, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது தான் இப்படி சொல்கிறாளா, இல்லை வேறு ஏதாவது இதுலேயும் மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளே உட்காந்துருப்பாரு. அப்போது என்னது ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட்டெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரா. அதெல்லாம் இருக்குது, இரு இரு நான் உனக்கு போய்ட்டு ஆன் பண்ணி விட்டு வரேன், மீட்ரு பாக்ஸு ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு மீட்டர் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம், அதை ஆன் பண்ணி விட்டுட்டு, யோ எரிதா லைட்டு அப்படின்னு கேட்குறீங்க. ஆ அப்படின்பாரா. அதானே, நான் கையை வச்சா எதாக இருந்தாலும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. மீட்டர் பாக்ஸு ஆஃப் பண்ணியிருக்கிறத ஆன் பண்ணால் யார் பண்ணாலும் வேலை செய்யும். ஏதோ நீங்கள் தான் மெஜிஷியன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ஜன் வந்துட்டு லேப்டாப்பெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் போட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே க்யூரியாசிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தொட்டு கூட பார்த்ததில்ல. இப்போ நீங்கள் எதுக்கு வம்பு, அதெல்லாம் தொட்டு அவனுக்கு தான் கோவம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் லட்சுமி அக்கா சொல்லியிருக்குது. லட்சுமி அக்கா சின்னதுலேருந்து நமக்கு நல்லதாக சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அது இதுவும் நல்லதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசி வாயன்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டு பார்த்துக்காதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட வீட்லேயே உங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு எதுக்கு நல்லா சிரமம், நானே பண்ணிக்கிறேன்ல அப்படின்னு கேட்பாரு. அட, இதில் எனக்கு என்ன சிரமம் இருக்குது, உனக்கு நான் பண்ணி கொடுக்காம வேறு யார் பண்ணி கொடுக்குறதான், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், பாரு 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 இதை வேலை பார்த்துட்டு இருந்தியே பாரு, அந்த பொட்டியில் பாரு அப்படிங்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் வந்துட்டு அவருக்கு சமைச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவருக்கான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. வேணான்னு சொன்னாலும் பண்ணி கொடுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த சில பிரச்சனையாக தானே வந்திருப்பார். ஸோ அதையும் பற்றி நிறைய விசாரிச்சிட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது 2 வாரம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 2 வாரமாக நீங்கள் நம்ஜன் கூடயே சுற்றிட்டுருப்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே இன்னொரு பொண்ணு நம்ஜனை பார்த்ததுக்கப்புறமா அவளுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி ஓகே நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் பேச ட்ரை பண்ணுவா. ஆனால் நீங்கள் விடவே மாட்டீங்க. நான் எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே தெரியுற அங்கேயும் இங்கேயும், இங்கே என்ன வேலை உனக்கு, சின்ன பிள்ளைங்கெல்லாம் வரக்கூடாது, ஓடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முடுக்கி விட்டுருவீங்க. அவங்களோட சின்ன பொண்ணு. ஸோ வீட்டுக்கு முடுக்கி விட்டார அவளுக்கு கடுப்பாகுது. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. 1 மாதத்தில் முடிகிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நம்ஜன் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதாவது உங்களோட வேலைன்னா அவருக்கு வேலை பண்ணி கொடுக்குறது, அவ்வளோதான். மற்றபடி இங்கே போகணும் அங்கே போனால் கூப்பிட்டு போவீங்க. ஸோ எல்லாமே சொல்லுவீங்க, இங்கே எல்லாம் இப்படி தான் இருக்கும், ஸோ இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. இப்போது அப்படியே தான் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனால் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. அவளுக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு உங்கள் மேலே. ஏன் அப்படின்னா நீங்கள் லட்சுமி அக்கா கூட பேசிகிட்டு இருக்கதா அவள் கேட்டுட்டா. அந்த அக்கா வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல இப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் கேட்டுட்டு, ஆஹா இதுக்கு தான் என்னை விடவே மாட்டேங்கிறியா, வாயும் அதையும் பாரு, என்ன யாரும் பெத்தலை பக்கத்தில் போட்டு மென்னுக்கிட்டு, உன்னையெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி அவளே மனசில் நினச்சிட்டு இருக்கிறா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மனி ஊர் தலைவரோட பொண்ணு. ஸோ அதனால் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. ஸோ நேராக அவளோட அப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறா, அப்பா எனக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்களே தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா அப்போ தானே நீ என் கண்ணு முன்னாடி பத்திரமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. இல்லைப்பா, இந்த ஊர்லேயே பண்ணால் ஒரு மாதிரி நானும் கஷ்டப்படுவேன், எனக்கு வெளியூர் பிடிச்சிருக்குப்பா, நான் வெளியூர்காரங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறா. ஸோ அதுக்கு அவரோட அப்பாவும் சரி சொல்லு யாரை பிடிச்சிருக்கு, இப்படி பேசுகிற ஆளே கிடையாது நீன்னு சொல்லி கேட்க, அவன் நம்ஜன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. ஓ புதுசாக ஊருக்கு வந்துருக்கு அந்த தம்பியா, நானும் கேள்விப்பட்டேன், நல்ல பையன் போல், சரி நான் வேணா போய் பேசிட்டா அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா கேட்க, ஆப்பா பேசுப்பா, அப்புறம் என் நேரம் அந்த ஒயின்னு ஒட்டிகிட்டே இருக்கிற ஒட்டுண்ணி மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, அவருக்கு வேற ஒருத்தங்களை வேலைக்கு கூட சேர்த்து விட்றேன், அந்த பிள்ளை வானா அப்படிங்கவும், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன கவலைப்படுற,
இது வரைக்கும் நீ கேட்ட அப்பா நோ சொல்லிக்கிறனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு. என்னப்பா வேலைலாம் எப்படி போகுது, ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கா. இன்னும் இல்லை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாரு. அட என்னை பற்றி தெரியலையா, ஒரு நாய்ங்களும் சொல்லி தொலைஞ்சிருக்க மாட்டானுங்க அப்படின்னு மனசுல நினச்சிட்டு நான் தான் ஊர் தலைவர் அப்படிங்கிறாரு. ஓ ஓகே சார் ஓகே, கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குது, லிட்ரலி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு கொஞ்சம் தான் அப்படிங்கிறாரு. ஓ சரி சரி சரி, அப்புறம் வீடு வரைக்கும் வாங்களேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் கரெக்டாக அங்கேருந்து வந்துடுவீங்க. இது நல்லா இருக்குதே. யோ நான் உனக்காக அங்கே கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து, அது ப்ரெஸ் மீனாக பிடிச்சிட்டு வந்து நான் குழம்பு வச்சு ஆக்கி வச்சா நீ இப்படி போயிடுவியோ, அதெல்லாம் முடியாது, நீ வா போகலாம், அங்கே நான் உனக்கு ஆக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜூனும் திரும்பி சாரி சார் நான் இன்னும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவருக்கே கடுப்பாகுது. எனக்கு இப்படி எரியுது, என் பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த வயனை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சாப்பிட்ருப்பாரா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வேணால் சொல்லு, ஆனால் நான் கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டா இதை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எதை அப்படின்னு கேட்க, தான் இந்த சாப்பாடு தான், நல்லா சமைக்கிற, நீ பேசாமல் ஒரு ஹோட்டல் கடை வைக்கலாம்ல, உங்கள் ஊரில் தான் கடையே இல்லைல்ல அப்படிங்கிறாரு. நான் இங்கே வச்சு என்ன பண்ணுறதா அப்படின்னு கேட்பீங்களா. ஏன் வேற எங்கே வைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்கிறேன், எப்படி இந்த மீன் போட்டா, பொரிச்ச மீன் போட்டா, வறுத்த மீன் போட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க, போதும் என்னால் சாப்பிட முடியாது. சரி ஓகே, உனக்கு எவ்வளோ நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நீங்கள் ஆசையாக எல்லாமே பண்ணுவீங்களா. ஸோ டக்குன்னு எத்தனை நாள் கழிச்சு திடீர்னு பணம் எவ்வளோ கொடுக்குன்னு கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்க, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யோ ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, நான் லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. இரு நான் கொண்டு விடுறேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போகிறீங்க. அவருக்கு புரியல. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க்கு பார்த்துட்ருப்பாரு. ஆனால் போன பிள்ளை மத்தியானம் போன பிள்ளை இன்னுமே வரலை. எந்நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா, அவர் சுற்றிக்கிட்டே, என்னடாவா இப்படி இருக்க மாட்டாளே, நேரம் வந்திருக்கணுமே, மணி 5 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு, வரலை. சரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு விட்டுறாரு. இப்படியே தான் மணி 8 ஆகுது 10 ஆகுது, இதுக்கு மேலே அவர் வந்துட்டு விட முடியாதுல்ல. அதனால் இப்போ அப்படியே தான் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி அந்த சைக்கிள் கூட இப்போ கடையெல்லாம் பூட்டியிருப்பாங்க. கிராமத்துலலாம் ரொம்ப நேரம் கடை திறந்துருக்க மாட்டாங்க. ஸோ சைக்கிள் கடையும் பூட்டியிருக்குது. இவரும் பார்க்குறாரு, பார்த்துட்டு பேசாமல் நடந்தேவாது போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது எதுக்கு அப்படியே ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட சைக்கிள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த தம்பி நீ எடுத்துகிட்டு போ, நான் எப்படி நடந்து போய்க்குவேன்னு சொல்லிட்டு நல்ல ஜனங்களாக இருக்காங்க. ஸோ சைக்கிளையும் கொடுத்துட்டு போயிட, இவர் அப்படியே அந்த சைக்கிள் வாங்கிட்டு லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் 4 தெரு தள்ளி வரணும்ல. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாரு. லட்சுமி அக்கா கிட்ட வந்து லட்சுமி அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட, யாராவது இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வெளியே வந்து பார்த்தா நம்ஜூன். ஆனால் வெளியூர் தம்பி, என்ன தம்பி வாடகையெல்லாம் கொடுத்துட்டீங்களா, இந்நேரத்தில் என்ன வந்திருக்க அப்படின்னு கேட்க, வயன் வந்தா மத்தியானமே பார்க்கறதுக்கு, இன்னும் காணோம், அதான் வர சொல்லுங்க அவளை அப்படிங்கிறாரு. போயிட்டாளே, அவள் 6 மணிக்கு போயிட்டாளே அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு போயிட்டாளா, இல்லைக்கா மணி 10 ஆகுது, நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு நம்ஜூன் கேட்க, என்ன தம்பி சொல்கிற, அவள் எங்கேயும் போக மாட்டாளே, அங்கே தான் வரேன்ட்டு போனா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இப்போ 2 பேத்துக்கு பதட்டம் ஆகிடுது. ஸோ நம்ஜூனும் லட்சுமி அக்காவும் அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. ஸோ லட்சுமி அக்கா அந்த பக்கம் போய் தேடுது, கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு. நம்ஜூன் இந்த பக்கம் சைக்கிளில் வாயின்னு சொல்லிட்டு அந்த நைட்டில் எல்லா பக்கம் கத்திட்டு கிடக்குறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால்லாம் இருக்கும்ல, அது மாதிரி தான் நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ஜூன் இந்த மாதிரி பணம் கொடுக்குட்டான்னு கேட்கவும், அப்போ அவனுக்கு பாசம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்க. அந்த சோகத்தில் வந்து வாய்க்கால் கிட்ட உட்காந்துட்டு ஒவ்வொரு கல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. கரெக்டாக வயன் அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா மண்டையிலே பலார்னு ஒரு குச்சி கட்டை வச்சு அப்படியே ஒரு அடி, அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பேச்சு மூச்சே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா நம்ஜூன் எல்லா பக்கம் தேடி இருக்கிறாரு. லட்சுமி அக்காவும் எங்கெங்கேயோ தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ திரும்ப நம்ஜூனும் லட்சுமி அக்காவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லட்சுமி அக்கா கேட்குறாங்க, சரி வீட்டில் என்ன நடந்துச்சு, வீட்டாண்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க,
எனக்கா புரியல அப்படின்பாரா. இல்லைப்பா அவள் இங்கே வரும்போது சோகமாக இருந்தா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் இப்போ பணம் கொடுக்கறது தான் கேட்டேன். ஏன்னா வந்ததுலேருந்து அவளுக்கு செலவு அதிகமாக ஆகிட்டே இருக்குது, எல்லாமே பண்ணுறாளா, சரி பணம் கொடுக்கணும்ல எவ்வளோன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவள் எதுவும் சொல்லாமல் போயிட்டாக்கா அப்படிங்கிறாரு. அட பாவி, உன்னை அந்த பிள்ளை விரும்புது, இவன் என்ன இப்படி கேட்டிருக்கிறான், அதனால தான் பாவம் பிள்ளை மனசு உடஞ்சி போயிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவளுக்கு சோகமாக இருந்தால் அந்த வாய்க்கா தண்ணிக்கிட்ட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு, சரி சைக்கிள் எடு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜுன்னு சைக்கிள் எடுக்க, அந்த அக்கா முன்னாடி தான் உட்காந்து, பின்னாடி சீட்டு இல்லைல்ல, ஸோ முன்னாடி ஏறி உட்காந்துக்கா. இப்போ 2 பேரும் அப்படியே வராங்க சைக்கிளில். அந்த அக்கா தடை சொல்லுது, வாய்க்கால் பக்கம் கண்டிப்பாக இருப்பா, இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு தன கூட்டி போயிட்டு கரெக்டாக வாய்க்கால் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட, எங்கக்கா காணோம் அப்படிங்கிறாரு. அதான்டா எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு, சரி வா அந்த பக்கம் தேடி பார்க்கலான்னு சைக்கிள் நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. அப்படி தேடும்போது பார்த்தா லட்சுமி அக்கா வந்துட்டு அந்த மேலே பார்த்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ கீழே குனிஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க காலில் ஏதோ தட்டுப்பட, அவன்டா இங்கே கட்டையை போட்டதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி உருட்டு கட்டை, அதாவது விறகு கட்டை, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக அங்கே கிடக்கிறது. ஆனால் இது வந்துட்டு அந்த இடத்துல இல்லாத ஒரு மாதிரி கட்டை. இது என்ன புதுசாக இங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்க அதில் ஏதோ ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. லட்சுமி அக்கா அதை பார்த்ததுமே ஐயோ தம்பின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ஜுனும் ஓடி வந்து என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு கட்டையெல்லாம் ரத்தம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன இது, வயந்தானே இங்கே இருப்பான்னு சொன்னீங்க, அவளை காணோம், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்னப்பா தெரியும், அந்த பிள்ளை இங்கே தான் வந்திருக்கும், கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கும், ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சாமி அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் பயப்படாதீங்க, நான் வாயினை கண்டுபிடிச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அப்படின்னா எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறாரு. அந்த அக்காவும் அந்த வாய்க்கால் இல்லையா, ஸோ 2 பக்கம் கொஞ்சம் காடு, அதனால் அந்த பக்கம் எல்லா பக்கம் அந்த அக்காவும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே இந்த ஜனங்கள்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அந்த அக்காவோட சொந்தக்காரங்கெல்லாம், அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பேசுவீங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ஜுனும் லட்சுமி அக்காவும் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்க்காலுக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் மறைவாக இருக்கும். அந்த இடத்துல உங்களை யாரோ அப்படி பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறாங்க. அவங்க வாயில் அப்படி கையை வச்சு பொத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் கத்துறதுக்கு ட்ரை பண்ணாலும் முடியலை. அவங்க அப்படியே உங்கள் வாயில் கை வச்சு நல்லா பொத்திக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ஜுன் ஒரு பக்கம் தேட, இந்த அக்கா ஒரு பக்கம் தேட, அவங்களால உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போக முடியலை. கரெக்டாக அவங்க உங்களை தூக்கிட்டு போகலான்னு நினைக்கும் போது இவங்க 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களால உங்களை எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்கவும் டக்குன்னு இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து ஒரு இந்த தென்னை மரத்தில் தேங்காயெல்லாம் இருக்குல்ல, அது கரெக்டாக கீழே விழுக, ஸோ அதுதான் சத்தம் கேட்குதுன்னு நினச்சிட்டு அவங்க விட்டுறாங்க. பட் நீங்கள் நம்ஜுனை பார்த்துருப்பீங்க, லட்சுமிக்காவும் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களால் கூப்பிட முடியல, தலையில் அடிபட்டதுனால உங்களால் வந்துட்டு கஷ்டப்பட்டு, அதாவது நீச்சல் தெரியாது உங்களுக்கு, ஸோ உங்களால் மேலே வர முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு போக, அப்போ நம்ஜுன் என்ன நினச்சாரோ தெரியல, டக்குன்னு வந்துட்டு அந்த தண்ணியை திரும்பி பார்க்குறாரு. ஒரே ஒரு தேங்காய் இருக்குல்ல, காஞ்சி போன தேங்காய், அது தண்ணிக்குள்ளே மிதக்குது. பச்சை தேங்காயாக இருந்தால் உள்ளே போயிடும், காஞ்சி தேங்காய்ங்கனால தண்ணிக்குள்ளே மிதக்குது. அப்போது அதையே பார்த்துட்ருக்க, ஏன் தம்பி அங்கே பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. 2 டைம் சத்தம் கேட்டுச்சுல்லக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, அதான் தேங்காய் இது விழுந்துருக்கு, அதான் தேங்காய் மிதக்குது பாரு அப்படின்னு சொல்லவும், 2 டைம் சத்தம் கேட்டுச்சு, ஒரு தேங்காய் தானே மிதக்குது, அப்போ இன்னொன்று அப்படின்னு சொல்லி கேட்க, பச்சை தேங்காயாக்கிது இருக்கும் சாமி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு நம்ஜுன் தண்ணிக்குள்ளே ஜப்புன்னு குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வரும்போது அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே முழுகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அவர் வந்துட்டு ஒரு மாதிரி மேல் நீச்சல் அடிச்சுட்டு வருவார்ல, கரெக்டாக நீங்கள் கீழே போகிறீங்க, உங்கள் கை மட்டும் அப்படி மேலே இருக்கும். ஸோ உங்கள் கை மேலே அவரோட பாதை வேற லைட்டாக அப்படி பட்டுரும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ தண்ணிக்குள்ளே எது வேணா இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போயிருப்பார். பட் இருந்தாலும் என்ன தோணுச்சோ, திரும்ப நல்லா உள்நீச்சல் அடிச்சுட்டு வரும்போது நீங்கள் அப்படியே அது ஆழமான வாய்க்கால், ஸோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கா, அவர் அப்படியே டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. ஸோ அப்படியே உங்கள் கையை அப்படியே பிடிச்சி மேலே இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த லட்சுமி அக்கா வந்து பார்த்துட்டு ஐயோ பிள்ளையே ஆடா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஓடி வருது. இப்படி இவங்க கத்திட்டு இருக்க சத்தம் கேட்டு அந்த பக்கம் தேடிட்டு இருந்தவங்க எல்லாம் ஓடி வர பெரிய பிரச்சனையாக ஆகி போயிடுது. அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணே முழிக்கல, வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ஜன் தான் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ வைத்தியர் வீடு எங்கேக்கா இருக்குன்னு சொல்லி கேட்க அந்த ஒரு பாட்டி தான் இருப்பாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த பாட்டி ஏதோ வைத்தியம்லாம் பண்ணுது. விடிஞ்சிருது நீங்கள் கண்ணை முழிக்கிறதுக்கு. நம்ஜனும் லட்சுமி அக்கா வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முழிச்சதுமே 2 பேரும் பார்த்துட்றாங்க. தூங்கவே இல்லை அவங்க. ஏய் எப்படி இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்கா. எப்படில என்னடி ஆச்சு, என்னடி என்னடி நடந்துச்சுன்னு லட்சுமி அக்கா அழுகுது. நீங்களும் தெரியலக்கா அப்படின்னு சொல்லிடுவீங்க. யார் என்னன்னு உங்களுக்கும் தெரியல, இருட்டில் ஒன்றும் தெரியலல்ல. ஏதோ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி யாரவங்களை வந்துட்டு இது மாதிரி தலையில் அடிச்சிருப்பாங்க, அப்புறம் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது தெரியாமல் தண்ணியில் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. யார் பிள்ளை அது, உன்னை யார் பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது, நீ யார் வம்புக்கு போக மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குது. நம்ஜனுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் அவர் அதோட விடலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடிட்டு தான் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு யார் இதெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஊர்க்காரோட பொண்ணு. ஸோ கரெக்டாக அவகிட்ட போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு வந்துட்டு நம்ஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் பேசுகிறாரா. ஸோ அது ஹாப்பி அவளுக்கு. ஆனால் ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்கவும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறா. ஸோ நம்ஜன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவளுக்கு பக்குன்னு இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பக்குன்னு ஆகிட. இப்போது எப்படின்னா இவளை தனியாக கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, இதை விட்டால் வேறு சான்ஸே கிடைக்காது, அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவனாக நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பில்லை, நம்மளால ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே கத்தி ஓட கூட்ட ஆரம்பிச்சிட்றா. ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் பஞ்சாயத்து தலைவராக ஊர் தலைவராச்சே, எல்லோரும் அப்படியே பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இவருக்கு என்ன சொல்ல போகிறானே தெரியாமல் தான் நின்றுருக்காரு. ஏன்னா அவன் மேலே தானே தப்பு இருக்குது. ஸோ அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா ஆள் வச்சு. அதனால் யார் என்ன கேட்டாலும் நம்ம சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அவர் நின்றுருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்க. இந்த டைம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடக்க முடியாமல் எழுந்திரிச்சு வெளியே போய் உட்காந்துருக்க. நம்ஜன் வந்து வீட்டில் இல்லை, எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்ருக்க. அங்கே ஒரு பாப்பா வந்துட்டு, எக்கோ உன் கூட ஒருத்தங்க இருப்பாங்களா அந்த வெளியூருக்காரங்க, அவங்க பஞ்சாயத்தில் நின்றுருக்குறாங்கக்கா அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அவர் அங்கெல்லாம் நிற்கிறாரு, அங்கே யார் கூப்பிட்டு போனா, ஊரில் 1008 பிரச்சனை வரும், அவருக்கு அங்கெல்லாம் என்ன வேலை, வந்த வேலை இன்னும் முழுசாக முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியாமல் நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. கரெக்டாக நீங்கள் இன்னும் போய் முடிக்கல, இப்போ தான் போயிட்டுருக்குறீங்க. ஸோ அங்கே பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கூலாக நின்றுருக்காரு, என்ன கேட்டால் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ முதல்ல அந்த பிள்ளைய கேட்க, அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, இவர் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு கையை பிடிச்சி இழுத்தாருப்பா அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொதிச்சு எழுத எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ஜனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப மரியாதை நடந்துக்கிற ஆள். ஆனால் இந்த பிள்ளை இப்படி சொல்லவும், என்னப்பா ஊர் விட்டு ஊராக வந்திருந்தாங்கன்னா என்ன வேணால் பழி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறாங்க. இவங்களுக்குள்ள ஆள் வச்சுருப்பாங்கள்ல, ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன தைரியம் இருந்திருந்தா வெளியூர்லேருந்து வந்து எங்கள் ஊர் பிள்ளைய காய பிடிச்சி இழுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கா. இந்த பிள்ளை இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு, இந்த பையன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான், அதுக்குள்ளே நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கிராமத்து சைடு வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நீ பண்ணல, அப்போ எங்கள் பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ஜனுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஹே இவ தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அவன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எங்கள் பிள்ளை மேலே என்னப்பா தப்பு இருக்குது, நீ கைப்பிடிச்சி இழுத்துருக்க, தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க, அந்த பிள்ளை நீ தான் கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்பா வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் இப்படியே சொல்ல, ஒரு சில பேர் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிவாயிடுது, அவர் கண்டிப்பாக அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி. எப்படி பண்ணிக்க முடியும், அவர் மேலே தப்பே இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நியாயத்தை சொல்லவே யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அவர் வாய் திறந்தாலே வாய் மூட வச்சிடுறாங்க, இல்லை நாங்கள் சொல்கிறதா நீ செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்க. அவருக்கு டிப்ரெஷன் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்போது தாலி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பான் போல். தாலி அவசரத்துக்கு வேணால் மஞ்சள் எல்லாம் கட்டி தானே கயிறு கொடுக்கணும், இல்லைனா கோயிலில் இருக்கிற கயிறு தானே எடுத்து வரணும். பட் இவங்க தாலியை ரெடியாக வச்சுருக்காங்க. அப்போ ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க போல். இப்போது தாலி கொண்டு வந்து கொடுத்து நம்ஜன் கையில் கொடுத்துட்றாங்க, கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த ஊருக்காரங்க இது எல்லாத்தையும் நம்புகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இவர் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவர் அப்படி பயந்து போய் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்து நீங்களும் ஒரு மாதிரி, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியாது, அவர் ஏதோ சும்மா போயிருப்பார் நினச்சி தான் மெதுவாக வந்திருப்பீங்க. அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்து பார்த்தா கையும் கையுமா தாலி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு செம ஷாக்கு. யோ
என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறீங்க. எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க, நம்ஜுன்னு உங்களை திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு என்னென்னா நீங்களும் நம்பிடுவீங்களோ இவங்க சொல்கிறதுன்னு நினச்சி அப்படி ஒரு மாதிரி பயம். அப்போ நீங்கள் என்ன நடக்குதுங்க, என்னத்துக்கு நீ தாலியெல்லாம் கையில் வச்சுட்டு நிற்கிறா, நான் இவளுக்கு கட்ட போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆமாம் எங்கள் பிள்ளைய இந்தா நீ கூட சொல்லி சுற்றிட்டு இருந்தியே இவன் கையை பிடிச்சி இழுத்துருக்கான், தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுன்னு. அதனால் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா, யோ என்ன நீ என்னை ஏமாற்ற போறியா அப்படின்னு கேட்க, இவனடா புதுசாக ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ஜுன் பார்க்குறாரு. அப்போ மற்றவங்களாம் உன்னை என்னம்மா ஏமாத்தினா, உன்னையும் கைப்பிடிச்சி இழுத்துட்டானா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னை தான் கைப்பிடிச்சி இழுத்தான், எனக்கு கட்டி வைப்பீங்களா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க, தாலி எனக்கு கட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்ததுக்கெல்லாம் தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் உன்றை கை பிடிச்சி இழுத்தங்காட்டி தான் தாலி கட்ட சொன்னேன், என் கை தான் பிடிச்சி இழுத்துட்டான், இத்தனைக்கும் எந்நேரம் என் கூடையே தான் இருக்கான், தானே பிடிச்சி இழுக்கிறான், எனக்கு தாலி கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது, இப்போ எங்கே இருந்துடா வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாரு வயன், அதெல்லாம் கிடையாது, கையை பிடிச்சதுக்கெல்லாம் நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறா. தெளிவாக பேசுடி அப்படிம்பீங்களா. கையை பிடிச்சி இழுத்ததெல்லாம் தாலி கட்டணுன்றல, அவன்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான், அதுவும் இல்லாமல் கையும் பிடிச்சி இழுத்தான் அப்படிங்கவும், ஆஹா யோ நல்லா கேட்டுக்குங்க, கையை பிடிச்சி இழுத்து முயற்சி பண்ணினதுக்கே தாலி கட்டணும்னா இவன் என்னை ரேப் பண்ணிப்பட்டான் அப்படின்றீங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு. என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் அங்கேயே உட்காந்துடுறீங்க. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு தலையில் கை வச்சுட்டு ஒவ்வொன்று அழுக. இதில் வாயில் இருக்கிற அந்த வெத்தலை வேறு எச்சு அந்த பக்கம் துப்பிட்டு நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அப்பா ஆத்தா இருந்திருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் தான் ஒருத்தரும் இல்லாத ஒண்டி கட்டையாச்சே, ஒருத்தரும் இல்லாத அனாதையாச்சே, இத்தனை பேர் ஊருக்குள்ளே இருந்து எனக்குன்னு ஒருத்தங்களும் இல்லையே, எனக்குன்னு வந்து யார் கேட்பா, பாரு கை பிடிச்சி இழுத்ததுக்கெல்லாம் அவள் அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறான், இவன் எனக்கு எடுத்து போட்டான், ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு நான் அது இல்லையா அப்படின்ட்டு அழுகுறீங்க. நம்ஜுனுக்குன்னா என் மானமே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நான் என்னடி பண்ண ஒன்று அப்படிங்கிறாரு. யோ நீ நல்லா இருப்பியா, நல்லா இருப்ப, போ நல்லா வசதியான பிள்ளைன்னு கட்டிக்கிறதானே, என்னை ஏமாற்றிட்டு போக பார்த்தல, உனக்கு ஆக்கி போட்டு துவைச்சி போட்டு எல்லாம் பண்ணினே, என்னை கெடுத்து போட்டு இப்படி பண்ணுறியே, கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொல்லி தானே நீ என்கிட்ட பழகுன அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. அவருக்கு நான் தலையே சுற்றுது, நான் எப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் அந்த பிள்ளைக்கு செம ஷாக்கு, என்னடா இப்படி குட்டியை குழப்பிட்டாலேன்னு அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ அப்படி பார்க்கவும் உடனே அந்த ஊர் தலைவன் இருக்கால அவளோட அப்பா, அவன் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பிள்ளை ஏதோ விருப்பப்பட்டு தான் பழகின மாதிரி இருக்குது, ஆனால் என் பிள்ளை வாழ்க்கை என்னத்துக்காகிறது, என்னாலலாம் அப்படி விட முடியாது, ஏப்பா தம்பி என் பிள்ளைய பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற நீ தாலி கட்டு அப்படிங்கிறான். எல்லாம் ஊருக்காரங்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனே தானா, நீ ஒரு பிள்ளையை வச்சுட்டு தானே இருக்க, சும்மா கையை பிடிச்சதுக்கே நீ கல்யாணம் பண்ணுங்கிறியே, இந்த பிள்ளை பாரு எப்படி அழுதுட்டு உட்காந்துருக்குது பாரு, இதை பார்த்தா உங்களுக்கெல்லாம் பாவமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். அப்போது இன்னும் சில பேர் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, என்னதான் இருந்தாலும் ஊர் தலைவரோட பொண்ணு, நாளைக்கு எதனாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது, நல்லா வசதியான குடும்பம் வேறு, இங்கே பார்ப்பா தம்பி அவங்க மான மரியாதையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே நீங்கள் அடப்பாவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு நான் அப்பா அத்தா இருந்திருந்தா எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல, ஆனால் இப்போ எனக்கு யாரும் இல்லைன்னுங்காட்டிக்கு தானே ஒருத்தரும் கேட்கல, இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, யோ மலை மாதிரி நிற்கிறியே, உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அழுகவும் அப்படியே அங்கே இருக்கிற அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு பழக்கமானவங்க தானே, எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சு வயனை அந்த பையன் கல்யாணம் பண்ணுறது தான் சரியான முடிவு, ஏன்னா இங்கே பாருங்கள் அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க, அந்த பிள்ளை வேற கெடுத்துட்டான்னு சொல்லுது, அதனால நீங்கள் அவங்க 2 பேர்த்த கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் பிள்ளை சும்மா கை தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏப்பா தம்பி வைன் கழுத்தில் தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ஜூனுக்கு அவர் எந்த தப்புமே பண்ணலை. ஸோ அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்க, நீங்களும் எந்திரிச்சு போய் அவர் பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. யோ கட்டியா அப்படிங்க, என்னடி இதெல்லாம் அப்படிங்கிறாரு. யோ கட்டியா இல்லைன்னா அவளை தாலி கட்ட வச்சுருவாங்க, அவ்வளோதான் உன் வாழ்க்கையும் முடிஞ்சு அப்படின்னு பயமுறுத்துறீங்க. அவரும் வந்துட்டு எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணங்காட்டிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் கட்டிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு சரிப்பா நீ
எங்கள் ஊர் பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கிற, என்னதான் நீ அவளுக்கு எடுத்திருந்தாலும் அப்படிங்க. அப்போ நீங்கள் இங்கே பாருங்க, அவரோட எனக்கு எடுக்கல அப்படிம்பீங்க. எல்லாரும் ஷாக்கா, என்ன பிள்ளை சொல்கிற, பொய் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நானும் எனக்கும் அவர் பிடிச்சிருந்துச்சு, அவர் ஒன்றும் என்னை வலுக்கட்டாயப்படுத்தலை, அவர் மேலே தப்பு சொல்லாதீங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிம்பீங்க. இது லவ்வா அப்படின்னு பார்க்குறாரு அவருக்கு உங்களை பிடிக்கும் தான், ஆனால் இல்லை இதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, இந்த டைமில் கல்யாணம்லாம் பண்ணால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாம் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா பத்திரமா பார்த்துக்க, 2 பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க அதனால அவங்க அப்படி. ஆனால் இந்த பிள்ளை பாரு, ஆமாம் நெசமா இப்போ கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு பாட்டி மட்டும் இப்படி கேட்டுருது, ஏப்பா அவள் சொன்னால என்னத்துக்கு நீ கை பிடிச்சி இழுத்தியாமா அப்படின்னு கேட்க, நம்ஜன் இப்போ எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரு. என்னை பேசவே நீங்கள் யாரும் விடலை, இதுதான் நடந்துச்சு, வயனை இந்த மாதிரி தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆதாரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து புட்டு வைக்கிறாரு. அங்கன்னா அவங்க மூஞ்சில் ஓடலை அப்படி நின்றுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஊர்க்காரங்களாம் சும்மா எடுப்பாங்களா? ஓ அப்பனும் மகளும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணீங்களா? அப்போவே நான் யோசித்தேன், என்னடா தாலி வந்துட்டு அவசரத்துக்கு தங்கத்தில் வருதே, அவசரத்துக்கு தாலி கட்டணும்னு சொல்லியிருந்தா எதையாவது அவசரத்துக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கணும், தங்கத்தில் எப்படி வருதுன்னு நான் யோசித்தேன். சரியாக தான் போச்சு, பெரிய இடத்து விவகாரம்லாம் இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவருக்கால, இனிமேல் நீ வந்துட்டு ஊர் தலைவராக இருக்கக்கூடாது, நீ இப்படி ஓர வஞ்சனை பண்ணுற, ரொம்ப கெட்டவனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் தலைவரையே மாற்றி விட்டுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும், அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நிறையா நல்ல விஷயம் பண்ணுவார். அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த அண்ணாவை, அதாவது வேற யார், லட்சுமி அக்காவோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் தான் அவர் வந்துட்டு ஊர் தலைவராக நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த இடத்துல சுமூகமாக எல்லாம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே என்னன்னா, எல்லாரும் உங்களை வீட்டுக்கு போக சொல்ல, லட்சுமி அக்கா மட்டும், ஏப்பா தம்பி இங்கே வச்சுட்டு என்ன பண்ண போகிற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு தெரியணுமில்ல, வயனொன்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்க. எங்கள் வீட்டுக்கா அப்படிங்கிறாரு. என்ன ஏமாற்றிட்டு இங்கே விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குறியா, கூட்டிகிட்டு போ சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்க எல்லோரும் சொல்ல, இப்போ அந்த அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ஜனும் ஆளுக்கு ஒரு பொட்டி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்டப்பை வச்சுருக்கீங்க, அவர் கொண்டு வந்து பேகை மாட்டிட்டு அவர் நின்றுருக்காரு, ஒரு ட்ராலி கையில் பிடிச்சிட்டு. ஸோ 2 பேர் பஸ் ஸ்டாப்பில் நிற்க, ஊரே வந்து நிற்குது வழி அனுப்பி வைக்க. அப்போது எல்லோரும் உங்ககிட்ட வந்து, இந்த அப்பில் ஒயனு அப்பனாத்தா இல்லைன்னு மனசு விட்றாத சரியா, இத்தனை பேர் இருக்கிறோம் சரியா, போகிற இடத்துல பார்த்து சூதானமாக நடந்துக்கணும், உன் மாமியாருக்கு எல்லா உதவியும் பண்ணணும் புரியுதா, புருஷங்கிட்டையும் நல்ல விதமாக இருந்துக்கணும், குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஊன்னு தலையாடிட்டு இருக்கிறீங்க. நம்ஜுன் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன அவர் சொல்ல முடியும், உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு பிடிக்கும். பட் இந்த டைமில் கல்யாணம் வேணாம், ஆனால் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது, அதுவும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல. அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிச்சிருக்கும். இப்போ எல்லாரும் அப்படியே தான் லட்சுமி அக்கா உங்ககிட்ட வந்துட்டு, இந்த பார்ப்பில் அப்பா ஆத்தா இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் இருந்தாவது கொடுமைப்படுத்தினாங்கன்னா கண்ணை கசிக்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடாது. இங்கே பாரு, உனக்கு நான் இருக்கிறேன் சரியா, நான் தான் உனக்கு அத்தா, என்ற வீட்டுக்காரனா உனக்கு அப்பேன், அக்காலும் நான் தான், எல்லாமே நாங்கள் தான் புரியுதா, இந்த ஊரே உனக்கு தான் புரிஞ்சுக்கோ. எதனாவது சின்ன பிரச்சனைனா கூட சொல்லு, உடனே நாங்கள்லாம் வந்துடுறோம் சரியா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரே எமோஷ்னல் ஆகுது. சரிக்கா அப்படின்ட்டு அழுகுவீங்க. அப்போது நம்ஜனை பார்த்து, இந்த பாருப்பா, உன்னை நம்பி தான் எங்கள் ஊர் பொண்ணை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம், பத்திரமா பார்த்துக்கிற, எதனாவது நாளை பின்ன அவள் கண்ணை கசக்கிட்டு வந்தா உன்னை தோலை உரிச்சிருவோம் புரியுதா அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ஜனும் அப்படியெல்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரா. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ தான் நிம்மதி, அப்பா அந்த பையன் நல்லா பார்த்துக்கிறானாமா, அப்புறம் என்ன எல்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போது அங்கே வந்துட்டு மறுபடியும் லட்சுமி அக்கா பஸ் வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துட்டு, இந்த பார்ப்பில் பட்டணத்துக்கு போனதும் மொத்த ஊருக்காரையும் மறந்துடக்கூடாது, எதனாச்சும் விசேஷனாலோ இல்லை நல்ல செய்தினாலோ எதுனா இருந்தாலுமே வந்து சொல்லணும், தந்தியாவது போடணும் புரியுதா அப்படிங்கிறாங்க. புரியுதுக்கா அப்படிம்பீங்க. ஸோ அந்த அக்காவும் சரி அப்புறம் நல்ல சமாச்சாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா தந்தி போடு, சீமந்தத்துக்கு நாங்கள் வரோம், நான் வந்து கூப்பிட்டு வரேன் சரியா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அழுகே வந்துடுச்சு, அந்த அக்காவை கட்டி பிடிச்சா அழுகுறீங்க. ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு அந்த அக்கா கேட்க, இதெல்லாம் அம்மா சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான் சொன்னேன் உனக்கு தாப்பா எல்லாம் நாங்கள் தான், அப்புறம்
யாரோ மாதிரி பார்க்குறியா என்னங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே பாச போராட்டத்தில் இருக்கும்போது பஸ்ஸு வந்துடுது. அப்படியே மனசே இல்லாமல் அப்படியே பிரிஞ்சு போகிறீங்க அவங்க எல்லாத்தையுமே. ஆனால் லட்சுமி அக்கா தான் ரொம்ப அழுகுவாங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு எப்போவுமே நீங்கள் கூடயே இருப்பீங்களா, இப்போ ஒரு மாதிரி இருக்குது, அவங்க பிள்ளையவே கல்யாணம் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் நம்ஜுன்னு பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நம்ஜுன் உங்களையே பார்த்துட்ருப்பாரு. யோ நாயா, என்னத்துக்கு என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி என்னடி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியாதா, தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது, நமக்கு கண்ணால் தான் நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. இதில் பேசிட்டு ஜன்னல் ஓரத்தில் இவர் உட்காந்துருப்பாரா, எக்கி எக்கி துப்பிட்டு இருக்கிறீங்க வெத்தலை போட்டு. நீயே வந்து உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜன்னல் ஓரத்தில் விட்டுருவாரு. தேங்க்ஸ்யா அப்படிங்கிறீங்க. அவரும் சரி என்னடி, அவள் தான் ஏதோ அப்படி சொன்னானா, நீ ஏன்டி இப்படியெல்லாம் சொன்ன, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எடுக்கிற மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. யோ சும்மா இரு நீ, அவள் சரியான ஃப்ராடு, அவளையெல்லாம் நம்பவே கூடாது, நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைன்னா உன் வாழ்க்கையே போயிருக்கோம், அவள் சரியான ஃப்ராடியா, அவளை விட்டுருந்தா கல்யாணம் பண்ணிதான் அவ்வளோதான், ஃப்ராடு பிள்ளை அவள் அப்படிங்க. அதை நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன் என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரி இருக்குதா, நான் என்ன பண்ணேன், நான் உன்னை காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவளாவது கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படி தாண்டி சொன்னா, நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, கெடுத்துட்டான்னு சொன்ன, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு. யோ என்ன இப்போ, இல்லைன்னா இப்போ நம்ம 2 பேரும் இப்படி நிம்மதியாக இருக்க முடியுமா, இந்நேரம் உன்னை அவள் கழுத்து தாலி கட்ட வச்சுருப்பாங்க, காலம் முழுக்க அவள் குடும்பத்துக்கு அடிமையாக இருக்க வச்சுருப்பாங்க, உன்னோட அம்மாவுக்கெல்லாம் அவள் அடங்கி போக மாட்டாயா, நீ சொல்லிக்கிறலாம் உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதெல்லாம் அவள் பார்த்துக்க மாட்டா, ஆனால் நானாக இருந்தால் நான் அப்படி இல்லை, என்னை பற்றி உனக்கே தெரியுமில்ல, உனக்கு ஏன் தாள் நான் தாயா அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கா. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பயமே ஆரம்பிக்குது, தப்பு பண்ணிட்டோமோ, அப்போ இவருக்கு நம்ம பிடிக்கலையோ, வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற தோணலே இப்போ தான் உங்களுக்கு வருது. நம்ஜுன் மேலே கோமா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாரா, அவ்வளோதான் உங்களுக்கு, அப்போ நம்ம மேலே தான் தப்பு, அவருக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம அதை பற்றி யோசிக்காமே இப்படி பண்ணிட்டோமே, இனிமேல் அவ்வளோதானா, நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுக வந்துடுது. ஒரு மாதிரி சிரிங்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு நம்ஜுன் திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அழுதுட்டு இருக்கிறீங்க. ஏய் இரு இரு எது கழுகுற, என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ உனக்கு எனக்கு பிடிக்கல தானே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவகிட்டேருந்து காப்பாற்றுதான்னு நினச்சி நான் உன்னை இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரியா, ஆனால் உனக்கு எனக்கு பிடிக்கல தானே, நான் வேணா இறங்கி இப்படியான்ற வீட்டுக்கே போயிட்டா, நீ உங்கள் வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏதாவது சொன்னேனா இப்போது அப்படிம்பாரு. நீ எதுவுமே சொல்லலை, நீ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டே இல்லை, என் மூஞ்சில் கூட உனக்கு முளைக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுகுறீங்க. ஏய் இப்போ என்னத்துக்கு அழுகுற, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு கோவமாக பேசுகிறாரா. பாத்தியா ஐயோ நீ என்னை மிரட்டுற, இப்போவே உனக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான், உன் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மாவும் செய்து என்னை கொடுமைப்படுத்துவாங்கல்ல, இந்த படத்தில் நாடகத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பிட்டு அழுதுட்டுக்கிறீங்க. ஸோ நம்ஜனுக்கு உங்களை சமாதானப்படுத்தவே முடியல. ஸோ நீங்களும் அழுதுகிட்டே இருக்கவும் அவரும் வந்துட்டு உங்கள் தோல் மேலே அப்படியே கை போடுறாரு. நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, அப்படியே அமைதியாகிட்டீங்க. ஸோ அப்படியே அவரோட கண்ணை பார்க்க, அவரும் உங்கள் கண்ணை பார்த்து தான் பேசுகிறாரு. நீங்கள் அமைதியாக அப்படியே படுக்குன்னு முடிச்சுட்டு இருப்பீங்களா, அவர் உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு நான் உன்னை பிடிக்கலன்னு எனக்காக சொல்லிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்குதுன்னு சொன்னது இல்லைல்ல அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி அப்படின்பாரா. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வசதியெல்லாம் கிடையாது, நான் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு டிடெக்டிவ் ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சின்னு அந்த வேலை ஒரு 2 வருஷம் பண்ணேன், சம்பளம் ஜாஸ்தி கிடையாது, ஆனால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். பட் என்னாச்சுன்னா சடனாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன காட்டிக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சி இது வரைக்கும் நான் வந்தேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே, அதே முழுசாக முடிக்க முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போனாலுமே என்ன சொல்கிறது, எப்படியோ அந்த கம்பெனிக்கு விஷயம்லாம் தெரிஞ்சு வந்திருக்கும், வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான், அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியுமா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் அம்மாவை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், இப்போ நீயும் இருக்க, உன்னையும் பார்த்துக்கணும், அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரா. நீங்கள் அப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கா, என்னை பிடிக்குமா, நீயும் என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவரு லைட்டாக சிரிச்சுட்டே
அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிம்பாரா. நினைக்கிறியா, அப்போ பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆத்தா கொஞ்சம் அமைதியாரு, நானும் தான் லவ் பண்ணுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்றுல முத்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு உடனே வெக்க வந்துடுது. டக்குனு அப்படியே கன்னத்தில் அதாவது 2 கையெடுத்து மூஞ்சி வச்சு முடிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் 2 பேரும் போக, அதாவது பஸ்ஸில் போக ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸு அப்புறம் பேச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறீங்க. வீடு போக வரைக்கும் ஒன்றும் தெரில. அப்போ வீடுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரிக்கெட் பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. யோ யாயா உன் எதையும் துடிக்கிற சத்தம் இங்கே வர கேட்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரா. நீங்கள் நான் பார்த்துக்கிறவா, நான் நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அவரோட வீடு காட்டியிருப்பார். ஸோ நேராக நீங்கள் வீட்டுக்கு அவர் கூட போக, டே நம்ச்சுனா வாடா வாடான்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போவீங்க. அவங்க அம்மாவுக்கு உங்களை யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ பின்னாடி வர நம்ஜுன் கிட்ட தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட திரும்ப இல்லை, அத்தை அப்படிங்கிறீங்க. யாரா இங்கே எனக்கு அத்தைன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான். அவங்கள தான் கூப்பிட்றீங்க. யாருமா நீ, என்னை அத்தைன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணால் நான் உங்கள் மருமக தானே, நீங்கள் எனக்கு அத்தை தானே அப்படிங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, என்னடா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நீங்கள் அத்தை இருங்க டென்ஷன் ஆகாதீங்க, நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் புரியுதா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க பாருங்க. அத்தை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவர் மேலேயே தப்பு சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. அப்புறமா நான் தான் போயிட்டு அவரை காப்பாற்றினேன் அப்படிங்க. எப்படி காப்பாற்றினேன்னு கேட்குறாங்க. எப்படி காப்பாற்றினேன்னு சொன்னால் இவங்க அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு, அது இவருக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம், நாங்கள் ஊர்லேயே கல்யாணம் பண்ணிட்டோம், என்னை பார்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இவர் வந்தார், நான் கொஞ்சம் இது மேலே கோவமானேன், சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போதான் வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறங்க. கூட்டிகிட்டு வந்துட்டியா, அப்போ உன் காலத்தில் எது தாலி அப்படின்னு கேட்கவும், நம்ஜன் வரைக்கும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவரோட அம்மா பார்க்குறாங்க. ஏம்மா இருந்தாலும் நீ சொன்ன காரணம் ரொம்ப ஒரு ஓவரா இல்லை, என் பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போய் பொத்துன்னு காலையே விழுந்துடுறீங்க. அத்தை நான் மன்னிச்சிட்ருங்க அத்தை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி தெரியல அத்தை, அந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டாத்தன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அவர் பிடிக்கும்னு சொல்கிறது எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் ஓகே தான். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, குடும்பத்தில் இப்போ 3 பேர் ஆயாச்சு, வாடகை கட்டணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ஜுனோட அம்மா அவங்கள பார்த்துட்டு, ஏண்டா நம்ஜுனா எப்படிரா சமாளிச்சிருவியா, என் ஒருத்தி பார்க்குறதுக்கே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போது 2 பேர் என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நீங்கள் அத்தை என்ன இப்போ பிரச்சனை, அவர் பாட்டுக்கு அவர் வேலைக்கு போட்டோம், நான் ஹோட்டல் கடை வைக்கிறேன், உங்கள் பிள்ளை தான் சொன்னார் நான் நல்லா சமைக்கிறேன் ஹோட்டல் கடை வையின்னு, அப்போது நான் ஹோட்டல் கடை வைக்கிறேன், நீங்கள் கலாப்பட்டியில் உட்காந்துக்குங்க, நான் சூப்பராக சமைப்பத்த வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நெசமாவா அப்படின்னு கேட்குறாங்க. நெசந்தான். உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்ல, அப்போ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஹோட்டல் கடை போடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி முதல்ல நீ செஞ்சு கொடு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் போயிட்டு சமைக்கிறீங்க. நம்ஜுனுக்கு தான் ஆப்வியஸ்லி தெரியுமே நல்லா சமைப்பீங்கன்ட்டு. ஸோ அவர் கூலாக தான் இருக்கார். ஸோ சமைச்சு அத்தைக்கிட்ட கொடுக்க, சாப்பிட்டு பார்த்துட்டு, நிஜமாக நல்லா தாண்டி சமைக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், உங்கள் பிள்ளைய அப்படி தான் சொல்லுவார், தினம் நல்லா சமைக்கிற, என்ற வீட்டுக்கு போனால் உன்னை மிஸ் பண்ணுவேன், உன் சமையலை மிஸ் பண்ணுவேன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா நான் அவருக்கு கூடயே வந்துட்டேன், கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வாய் இருக்கிறனால தான் நீ இங்கே வரைக்கும் வந்திருக்க, இல்லைனா உன் ஊர் எல்லை கூட தாண்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிண்டல் பண்ண, நீங்களும் வந்துட்டு சரிதா நான் ஹோட்டல் கடை வைக்கிறேன், எனக்கு எதாவது கடை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணடா, பணம்லாம் சேர்த்தணும்ல, இப்போ சுத்தமாக அவன் கையில் காசு இருக்காது, அவனுக்கு இன்னும் சம்பளமும் வரலை, சம்பளம் வரட்டும் ஒரு கடை வாடகைக்கு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்க. அது என்னத்துக்கு, எதுவாக இருந்தாலும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, புரியலையே அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் எதுவுமே நம்மக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும், ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நம்ஜனும் அப்போ என்ன பண்ண போகிற, யார்ட்டையும் வாங்கக்கூடாதுன்னா எப்படி ஆரம்பிப்ப கடை அப்படின்னு கேட்குறாரு. யோ என்ன சும்மா சுற்றி இருக்க நினச்சியா,
இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்டைப்பையில இருந்துட்டு ஒரு பை எடுக்கிறீங்க. அந்த பைக்குள்ள ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பா எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே நிறைய காசெல்லாம் இருக்குது. என்னடி இது அப்படின்னு கேட்பாரு. இதெல்லாம் நான் காட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்ச காசு பத்தியா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி என்னைக்காவது எனக்கு தேவைப்படும்னு, அதனால தான் சேர்த்து வச்சிருந்தேன். இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ஜனும் வந்துட்டு அவருக்கு ப்ரௌடாக தான் இருக்குது. அதாவது ஒருத்தங்க காசுக்கு ஆசைப்படலை, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க, ஸோ அது அவருக்கு பிடிக்குது. அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாரா. என்னத்துக்கு, அதான் நீ இருக்கால பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் கூட இருக்கிறனால தான் நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படிம்பாரு. யோ என்னயா, ஆத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால நீ கொஞ்சம் இப்போதைக்கு காசு இல்லாமல் இருக்க. இப்போது அதனால தான் நானும் உனக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு கடை ஆரம்பிக்கிறேங்கிறேன். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அத்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா என்ற கடையும் பெருசாகிடும். அப்புறம் என்ன, கடைக்கு ஆள் போட்டுட்டா நான் பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் இருக்க போகிறேன். பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நம்ஜனும் அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துப்பேன் அப்படிம்பாரு. ஸோ நீங்களும் அப்படிங்களா. அப்போ அத்தையும் நான் இங்கே ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை நான் தெரியாமல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்திருப்பீங்களா, இப்போ மதியம் ஆகிடுது இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை யாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. யோ யார் அது, சொந்தக்காரங்களா உனக்கு, நான் போய் பேசணுமா, காலுக்கு துழுவணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி எனக்கும் தெரியல அப்படிம்பாரா. அப்புறம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேருமே. இப்போ அப்படியே தான் நைட் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜன் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு அந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அப்போ நீங்களும் யோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. என்னடி அப்படிம்பாரா. இல்லை உன்ட்ட ஒன்று கேட்டால் ஒன்று திட்டக்கூடாது, தப்பான்னு நினச்சிக்கூடாது அப்படிம்பீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரா. இந்த பொட்டி நான் தொட்டு பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதையா அப்படிம்பாரு. எனக்கு சின்னதுலேருந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தொட்டு கூட பார்த்ததில்ல. நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா தொட்டு மட்டும் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் உட்காந்துருப்பாரு. ஸோ அவரோட மடியிலையும் உங்களை உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களும் மடியிலையா அப்படின்னு கேட்பீங்க. வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த லேப்டாப் இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் பட்டன், இதெல்லாம் இப்படி தான் டைப் பண்ணும் அப்படிங்க. என்னையா கல்யாணம் பண்ணிட்டு வந்து யோபிசிடி சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டைப்பிங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்க. நீங்கள் அதை கவனிக்காமல் நம்ஜன் மூஞ்சியே பார்த்துட்டு யோ அப்படிங்கிறீங்க. அப்படிம்பாரா. அப்படின்னு சொல்லிட்டு வாயை குவிச்சுக்கிட்டு கிட்ட கொண்டு போக டக்குன்னு உங்கள் வாயில் யாரோ கையை வைக்கிறாங்க. வேறு யாரும் உங்கள் அத்தை தான். அத்தை என்ன அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருமா, உன் சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது, ஒரு வாரம் டைம் இருக்குது, கப்பு சுப்புன்னு போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட. அட பாவீங்களா, இதுக்குத்தான் நீங்கள் ஆளெல்லாம் கூப்பிட்டு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தீங்களா, என்னத்த சொல்ல அப்படின்ட்டு. யோ நீயும் வரியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது நம்ஜனும் போடி நாளைய அம்மா பேச்சு தட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ஜுனா அம்மா கூட பெருமை, உள்ள இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நம்ஜுனா சாப்பிட்டு நீ போய் படுத்துக்கோ, இந்த வாயினே வா வந்து என் கூட படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்களும் யோன்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வா, அதாவது விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கையை அப்படி நீட்டிக்கிட்டே போக அவரு சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ அப்படிதான் நைட்டு போய் படுத்து தூங்கிடுறீங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 2 இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சில் ஏதோ வச்சு கூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ஜூன். யோ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, எந்திரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க அப்படின்னு கேட்குறீங்க. பாடி அப்படின்னு சொல்லுவாரா. அத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவரும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு. நேராக வந்துட்டு அவரோட ரூம்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்குவார். நீங்களும் யோ நாயா எல்லாத்துக்கும் என்ன கூட்டிகிட்டு வந்த, அத்தை கண்ணு முழிச்சா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. கண்ணெல்லாம் முழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் அப்படின்னு கேட்க, பல்ல கொஞ்சோண்டு டஸ் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன் அப்படிங்க. ஐயோயோ கொலகாரா அப்படின்னு கத்துவீங்களா. ஹே
அவங்க எப்போவுமே தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்கடி, அதைத்தான் கொடுத்தேன் அப்படிங்க. ஐயோ எச்சா கொடுத்தா செத்து போயிடுவாங்கயா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயோ கடவுளே அது அந்த மாத்திரை இல்லை, அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை வேணும்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்து தூக்க மாத்திரைன்னு சொல்லுவேன், அதை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் நட்சத்திரத்துலேயே ஒரு அரை தூக்க மாத்திரை தான் கலந்து கொடுத்தேன், அவங்க தூங்கிட்டாங்க, எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அல்ல ஆளுதாயா நீ அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ அவரும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மடியில் உட்கார வச்சுக்க, ஸோ அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே கால் ஆட்டிக்கிட்டு என்னவா எந்தக்கு எனக்கு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி திடீர்னு பேச்சு வேறு மாதிரி போகுது அப்படின்னு கேட்குறாரா? என்னமோ சொல்லிட்டு போனேன், என் அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அவங்க முன்னாடி அப்படி தான் சொல்லணும், இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நீங்களும் சரி இப்போ என்னத்துக்கு எனக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அவரும் உங்கள் கிட்ட வந்து கண்ணை முடிக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் மாட்டேன், கண்ணெல்லாம் மூட மாட்டேன் அப்படிங்க. கண்ணை மூடு அப்படிங்கிறாரு. யா எதுக்குடா அப்படின்னு கேட்குறீங்க. கண்ணை மூடுடி அப்படின்னு சொல்லுவாரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது கழுத்துக்கிட்ட. கண்ணை முடிச்சு பார்த்தா உங்கள் கழுத்தில் குட்டியாண்டு ஒரு தங்க செயின் மாதிரி இருக்குது. ஸோ அதான் போட்டிருக்காரு. என்னையோ தங்கமா இது அப்படின்னு கேட்க, ஆமாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இது எப்போ வாங்கின, என் கூடயே தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இது நான் எப்போயோ வாங்கிட்டேன், அங்கே இருக்கும்போதே உனக்காக தான் வாங்கினேன், ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, கொடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால தான் இப்போது. பட் அப்போ கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்காது, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. குட்டியாண்டு தான், ஆனால் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. நெசமாக நல்லா இருக்கியா, நான் தங்கத்தில் ஒரு குண்டு மணி கூட போட்டதில்ல தெரியுமா, எனக்கு நீ செயின் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லவும், புருஷன்டி அப்படி தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிம்பாரு. நீங்களும் அப்போ பொண்டாட்டி என்ன வாங்கி கொடுக்கறது, நான் ஹோட்டல் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் உனக்கு மோதிரம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி நீ ஹோட்டல் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் மோதிரம் வாங்கிட்டா, இப்போது எனக்கு கொடுக்க வேண்டியது கூட அப்படிம்பாரா. என்ன வரதட்சணை கேட்குறியா, எனக்கு அப்பா அத்தா இல்லையா அப்படிம்பீங்க. உடனே அவரும் ஆரம்பிச்சிட்டியா, உனா இந்த ஒரு பஞ்சாயத்து பாட்டை ஆரம்பிச்சிருவா, நான் கேட்குறது வேற அப்படிங்கிறாரு. வேற என்ன, இங்கே பாரு என்கிட்ட காசு பண்ணலாம் இல்லை, இருக்கிறது கொஞ்சம் காசு, அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, அதை வச்சு தான் நான் ஹோட்டல் கடை நடத்தணும் அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்க, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி டக்குன்னு அந்த காட்டில் தள்ளி விட, நீங்கள் அப்படியே படுத்து புத்தம் போய் விழுந்துருவீங்க. ஸோ அப்படி படுத்துட்டு யாயா தள்ளியெல்லாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்க, எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோடைய கிட்ட வருவார். நீங்களும் வந்துட்டு யோ எதுக்கு கிட்ட வர அப்படின்னு கேட்க, என்னோடய வரதட்சணை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ண, என்ன பண்ணுற நீ, அத்தை இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க கிடக்குறாங்க பழைய பஞ்சாங்கம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் உங்களுக்கு இன்னொரு கணத்தில் கிஸ் பண்ண, நீங்களும் வந்துட்டு நான் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவரு சிரிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்ட, இங்கே இல்லை இங்கே அப்படிம்பீங்க. அங்கே அப்படின்பாரு, அதாவது லிப்ஸை காட்டுவீங்க. அப்படின்னு சொல்லுவீங்களா, அதானே நீ நல்லா விவரம் தான், சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் வந்துட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுப்பீங்க. அவரோட சிரிச்சுட்டே கிட்ட வர, நீங்களும் சிரிச்சுட்டே கிட்ட போக, நம்ஜன் ஒரு மாதிரி சிரிப்பார். அவர் ஏன் அப்படி சிரிக்காருன்னு உங்களுக்கு புரியல. ஆனால் நீங்கள் அவரோட ஷர்ட்டு காலர் பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. ஸோ அப்படி இழுக்கும்போது டக்குன்னு அவர் வந்துட்டு உங்களுக்கு கிச்சு கிச்சு முட்ட ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கூச்சம் ஆயிருக்கும்ல கிச்சு கிச்சு பண்ணால். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்திட்டே இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது விளையாட்டுத்தனமாக இருக்கும்ல. ஸோ அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கூச்சம் தாங்கவே முடியல, செம்மையாக கூசுது. அதனால் டக்குன்னு வந்துட்டு நம்ஜனை பிடிச்சி கீழே தள்ளிடுவீங்க. ஸோ அவர் கீழே போய் உருண்டு விழுந்துட, நீங்கள் அதுக்கப்புறமா அவர் மேலே போயிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுற நீ, ஏதோ கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்குறாரு. என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அப்படியே அவரோட ஷர்ட்டு காலரை பிடிச்சி டக்குனு உங்கள் பக்கம் எடுப்பீங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து அப்படி டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் இப்போ அப்படியே வந்துட்டு அவரை கிஸ் போதுண்டிய கிளம்புலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது.
ஓகே ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு ஹாப்பி எண்டிங். அண்ட் உங்களுக்கு ஜுனிப்பா ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேறு என்ன, இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஒரு மாதிரி அது முடிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இழுக்கிறேன், கழுத கணக்கிற மாதிரி இருக்குது எனக்கே. அது வந்துட்டு அது அப்படி சொல்லாமல் அழகாக முடிக்கலான்னு பார்த்தா அது மட்டும் முடியவே மாட்டேங்குது. ஒரு ஒரு ஸ்டோரி எப்படி ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கும்போது அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு எப்போயாவது அது ஃபீல் ஆகிருக்கா டியரில்? எனக்கு தான் ஃபீல் ஆகுதா? எனக்கு நல்லாவே அது ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அப்படி முடிப்பேன், எனக்கே சிரிப்பாக வருது. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் அந்த சேனலில் ரிப்ளை போட்டுடுறேன், ஓகேவா? வேறு என்ன, எனக்கு தெரியல, அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வேறு என்ன, ஐயோ எனக்கு தெரியல. டாடா, பாய், சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?